ப்ரே பண்ணி ஆரம்பிக்கலாமா? யார் ப்ரே பண்றாங்க? ஹலோ ஹலோ இல்ல யாராவது ப்ரே பண்ணி நான் ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணுங்க. பண்ணுங்க சார். நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. அப்ப மறுபடியுமாக இந்த நாளிலே எங்களை ஒன்று சேர்த்து உமது வார்த்தையை ஆண்டவரே கற்று தர ஆண்டவரே நீர் சுத்தமா இருக்கிறபடினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். பேசுகிற 2 தாசர்களையும் ஆண்டவரே கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் வார்த்தைகளை பெற்று ஆண்டவரே நாங்கள் அதை உட்கொண்டு எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். இந்த நேரத்தை உங்களுக்கு கருத்திலே கொடுக்கிறோம். வர வேண்டிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வரும். நாங்கள் இதன் மூலமாக பலன் அடையணும். எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறணும். ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா எவ்வளவு தூரத்துக்கு இந்த ரைட் டிவிஷனை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த காரியத்தை, இந்த ஊழியத்தை, ஒப்புரவாதலின் ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களை நீங்க தான் எசப்பா எக்யூப் பண்ணணும்ன்றதுக்காக ஜெபிக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துறோம் நல்ல பிதாவே. ஆமென். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்காக கிறிஸ்துவோடு கூட மரிப்போம். அது முதல் பாயிண்டா பார்த்தோம். கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியம், உறவு, அது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல வந்து கிறிஸ்துவுடனே கூட வாழ்வதற்காக நம்ம கிறிஸ்துவுடனே கூட மரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுல ரோமர் இதெல்லாம் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் வந்து நாம் தேவனுடைய சுதந்திர வாரிசு, அவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி, அதாவது பங்காளியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ரகசியம். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு உலக தோற்றத்திற்கு முன்பதாக அப்படின்லாம் நம்ம இந்த 2 பாயிண்ட்ல பார்த்தோம். இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்து நம்ம மேல போகலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா இதுல? ஏன்னா லாஸ்ட் வீக் புரிஞ்சுதான்னு தெரியல எனக்கு கரெக்டா. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு, இல்லைன்னா நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்த இதுக்கு போகலாமா? போகலாம். சரி. ஸோ 3வது பாயிண்ட் என்னன்னா, அவர் லைஃப் ஆஃப்டர் குரூசிஃபிகேஷன், சிலுவையில அறையப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை. ஸோ இப்ப நம்ம வந்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அப்படின்னும் போது நம்ம என்ன அர்த்தம்னா, நம்ம பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல உறுப்பினர் அங்கமா ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுக்கு எடுத்து படிக்கலாம். கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம பார்க்க போனோம்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இதைதான் வந்து நம்ம ரோமர் 8வது அதிகாரத்துல எல்லாம் பார்த்தோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம், அவரோட கூட பிழைத்திருக்கோம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஏன்னா பழைய மனுஷனை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோம், இருந்தாலும் உயிரோடு இருக்கும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு ரகசியம் கிரைஸ்ட் இன் அஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியமா பவுல் சொல்றாரு, கிரைஸ்ட் இன் அஸ்ன்றது. ஸோ அந்த ஒரு காரியம் நிகழுது நம்ம கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட பிறகு. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப இந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே இருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த தேவனுடைய குமாரன்னா யாருன்றது நமக்கு தெரியும். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே இருக்கு.
இப்ப இந்த பற்றுன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப தமிழ்ல தேவனை பற்றும் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லலாம், அன்மியூட் பண்ணிட்டு. தேவனை பற்றும் அப்படின்றதுக்கு அவரை சார்ந்து இருக்கிறது சார். தேவனை சார்ந்து இருக்கிறது, தேவனை பற்றும் அப்படின்னா. சரி, வேற? அவரை பற்றி கொள்தல் அல்லது பின்பற்றி நடக்கிறது. அவரை பற்றி கொள்றது, அவரை பின்பற்றி நடக்கிறது. சோ குமாரனை பற்றும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஒரு மிஸ்லீட் கொடுக்குது, மிஸ்கைட் கொடுக்குது. எப்படின்னா, ஒண்ணு நம்ம அவரை பின்பற்றதோ அவரை சார்ந்திருப்பதோ அந்த மாதிரியான ஒரு கொனோட்டேஷன்ஸ் கொடுக்குது குமாரனை பற்றும்னு. அது வந்து கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடையாது, குமாரனை பற்றும்ட்டுன்னு. ஏன் அப்படின்னா அதுல எல்லாமே நம்ம செய்யறதா இருக்கு. குமாரனை நம்ம பின்பற்றுறது, நம்ம அவரை சார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி. அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன வருதுன்னா, நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கலாம். இங்கிலீஷ்ல ஒரு தடவை வாசிப்பேன். I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றாரு. And the life which I now live in the flesh, இதான் முக்கியமானது, I live by the faith of the Son of God. So இதுல என்ன சொல்லிருக்குன்னா, I live by the faith of the Son of God. அப்ப faith of the Son of Godக்கு தமிழாக்கம் செய்யணும், இல்ல அந்த மூல பாஷையில இந்த அர்த்தத்துலதான் வருது. சோ அதை தமிழாக்கம் செய்யணும் அப்படின்னா கரெக்டான வார்த்தை என்னன்னா, குமாரனுடைய faith of, என்னுடைய, அந்த உடையன்னு வருது இல்லையா, அந்த வார்த்தை, அந்த ஒரு எழுத்து தான் வந்து சரியான மொழிபெயர்ப்பாகும். தேவனுடைய குமாரனை பற்றும் அப்படின்னும் போது அவரை நம்ம சார்ந்து இருக்கிறது, அவரை பற்றி கொள்றது, அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்துல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எங்கெல்லாம் வந்து faith of Godன்னு வருதோ அங்கெல்லாம் வந்து குமாரனை பற்றும்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த வார்த்தை வந்து கரெக்டான முறையில பயன்படுத்தப்படணும்னா குமாரனுடைய அப்படின்னா faith of the Son of God, தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் தான் வருது. இப்ப அந்த மாதிரி வச்சு இதை நான் படிக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப இதுல அர்த்த மாற்றம் உங்களுக்கு புரியுதா, தெரியுதா என்ன அர்த்த மாற்றம் வந்திருக்குன்ட்டுன்னு? குமாரனை பற்றும்க்கும் குமாரனுடையக்கும் என்ன வித்தியாசம் வருது? குமாரனை பற்றும்னா நம்ம செய்யணும், குமாரனுடைய விசுவாசத்துல இருக்கிறோம்னா மொத்தம் அவருடைய வேலை, நமக்கு அங்க ஒண்ணு அவருடைய வேலை. அன்பு, கரெக்ட். அன்பு கூர்ந்து எனக்கு சொல்லுங்க. அவருடைய faith by the faith. ஆமா. அப்போ கிறிஸ்துவினுடைய குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே. இப்ப இந்த தேவனுடைய குமாரனுடையன்றத வந்து இன்னும் லிட்டரலா சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய. அப்போ நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப அவருடைய விசுவாசத்தினாலதான் நான் பிழைத்திருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தினால இல்ல. அப்ப இந்த வார்த்தை எப்படி இது மொழிபெயர்ப்பு கரெக்டா அப்படின்னு பாக்குறதுக்கு இன்னும் கூட நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். அதாவது faith of the Son of God இருக்குல்ல, தேவனுடைய குமாரனுடைய விசுவாசம், இத பத்தி ஒரு டிஃபரன்சியேஷன் ஏன்னா எப்படி கரெக்டா வருது அப்படின்னு பாக்குறதுக்கு கலாத்தியர் 2:15, தமிழ்ல 15, இங்கிலீஷ்ல 16 வரும். கலாத்தியர் 2:15. ஏன்னா இந்த தேவனுடைய குமாரனுடைய விசுவாசம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரெண்டுத்திலயுமே வந்து இங்கிலீஷ்ல வந்து faith of Christ, faith in Christன்னு வரும். ஸோ faith of Christனா அது கிறிஸ்துவுடைய கிரைஸ்ட், faith நம்பிக்கை விசுவாசம் கிறிஸ்துவுடையது. faith in Christனா கிறிஸ்து மீது நாம் வைக்கிறோம் விசுவாசம். அப்ப இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் புரிஞ்சாதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தமிழ்ல படிக்கும் போது குமாரனை பற்றும்னு இருக்கு, குமாரனுடைய இருக்கு, அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம இந்த வசனத்தை பார்ப்போம், இதுல வித்தியாசம் தெரியும். 2:15, கலாத்தியர் 2:15. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை மற்றும் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான்கள் ஆகப்படுவதில்லை என்று அறிந்து
நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். சரி, அப்ப இங்க வந்து ரெண்டு இடத்துல அந்த கிறிஸ்துவை பற்றும்னு வருது. புறஜாதியாய் பிறந்து பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதரா இருக்கிற நாமும். அப்ப இந்த இது வந்து பொதுவா இந்த கலாத்தியர் எழுதுனது யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில உள்ள பங்கு பெற்ற யூதர்கள் இருப்பாங்க இல்லையா, யூதர்களும் மனம் திரும்பி ஒரு காலகட்டத்துல கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில சேர்றாங்க. அந்த யூதர்கள் வந்து மற்ற புறஜாதிகளை வந்து நியாயப்பிரமாணத்தை செய்ய சொல்லியும் சில காரியங்கள்லாம் சொல்றாங்க. அப்ப பவுல் வந்து அந்த யூதர்கள் யாரு, கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில இருக்கிற யூதர்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக எழுதுறாரு இத. புறஜாதியார் பிறந்த பாவிகளா இராமல்னா அப்ப நம்ம யூதராவே பிறந்திருக்கிறோம். சுபாவத்தின்படி யூதரா இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி அப்படின்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றும்ன்ற வேர்டு வரும்போது இது என்ன மொழிபெயர்ப்பா இருக்கும்? இயேசு கிறிஸ்துவினுடைய, இங்கிலீஷ்ல வந்து பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, கிறிஸ்துவை பற்றும்னா கிறிஸ்துவினுடைய அவருடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு, அப்படி ஆவறதுக்காக என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோம். இப்ப இங்க வந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசிகளானோம் இல்ல, கிறிஸ்துவின் மேல் விசுவாசிகளானோம் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்துவை பற்றும்னு வருது, அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை பற்றும்னு வருது. ரெண்டு இடத்துலயும் பற்றும் வந்து கடைசி இதுல வந்து கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசிகளானோம்னு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசிகளானோம்னு போடல. அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். knowing that man is not justified by the works of the Lord but by the faith of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே even we have believed in him. அப்ப இங்க வந்து ரெண்டாவது இடத்துல வர்றது, இதுல நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் ஷேர்ல வந்து எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருப்பேன், believed in Jesus Christ இருக்கும். சோ முதல் இடத்துல வந்து faith of Jesus Christ, அடுத்தது வந்து believed in Jesus Christ, மூணாவது வந்து by the faith of Christ. அப்ப ரெண்டு விஷயமும் வருது, கிறிஸ்துவினுடைய அப்படின்றதும் வருது, அதாவது கிறிஸ்துவை பற்றும்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசிகளானோம். கிறிஸ்துவின் மேல்ன்றது வந்து பிலீவ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பது. அப்ப இதுல நம்ம நம்பிக்கை வைக்கிறதும் இருக்கு, கிறிஸ்துவினுடைய விசுவாசமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இது புரியுதா? அப்ப இந்த இடத்துல வந்து ஆஃப் கிரைஸ்ட்னு வர்றது வந்து கிறிஸ்துவை பற்றும்னு எங்கெல்லாம் நீ பைபிள்ல வருதோ அதனுடைய கரெக்டான மொழிபெயர்ப்பு பதம் எப்படி வரணும்னா கிறிஸ்துவினுடைய. அதே மாதிரி கிறிஸ்துவின் மேல் எங்க வருதோ அது வந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் மனிதன் வைப்பது. அப்போ முதல் இருக்கிறது வந்து கிறிஸ்துவை பற்றினது, ரெண்டாவது இருக்கிறது வந்து நம்மளை பற்றினது, அந்த மஞ்சள் கலர்ல வர்றது. இது புரிஞ்சா இருக்காது? இந்த இதுல கன்ஃபியூஷன் இருக்கா? ஏன்னா இது தெரிஞ்சாதான் இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் நிறைய புரியும், அந்த கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம். ஏன்னா இந்த வசனத்துல நம்ம புரிஞ்சோம்னாதான் எபேசியர் 2:8 பாக்குறோம் இல்லையா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு வரும். அப்ப எல்லாரும் வந்து கிருபை வந்து இயேசு கிறிஸ்து தேவன்து, விசுவாசம் நம்முடையது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரெண்டுமே நம்முடையது கிடையாது. அப்படின்றதுக்கு விசுவாசம் யாருடையதுன்னா கிறிஸ்துவினுடைய விசுவாசம். அதுதான் இங்க வருது, பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் ஃபெய்த் இன். கிறிஸ்துவின் மேல் நம்ம வைக்கிற விசுவாசம் வந்து ஃபெய்த் இன், ஆனா கிறிஸ்துவினுடைய விசுவாசத்துல நமக்கு நடக்கிறது வந்து ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, புறஜாதிகளாய் பிறந்து பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே அன்றி, அப்ப நம்முடைய விசுவாசம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியினாலும் மனுஷன் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியினாலே அல்ல, கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு. அப்ப நம்ம நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு தேவையானது வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம். ஆனா நம்ம நீதிமான் ஆக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். அதாவது நீதிமான் ஆக்கப்படுவதற்கு சக்தி உள்ள அந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இதுக்குதான் வந்து நம்ம செய்யற விசுவாசம் என்ன விசுவாசம்னா இயேசு கிறிஸ்துவின் நம்ம வந்து செய்யற விசுவாசமே வந்து இயேசு கிறிஸ்துவின் வைக்கிறது என்னன்னா
இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆக்கிடுவார்னு சொல்லிட்டு நம்ம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறோம். நம்ம விசுவாசிக்கிறது வந்து நான் நீதிமான் ஆவேன்ற விசுவாசம் கிடையாது. நான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம் என்னை நீதிமான் ஆக்கிறோன்ட்டுன்னு நான் விசுவாசிக்கிறது தான். இப்போ ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில், அதான் முக்கியமானது. அப்ப பாவியை நீதிமானாக்குகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் என்ன விசுவாசம் வைக்கிறான்னா, பாவியை அவர் நீதிமான் ஆக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தாதான் இந்த டைட்டிலே அவர் கொடுக்க முடியும். பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. அப்ப அவனுடைய விசுவாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன நீதிமான் ஆக்கிடுவார், பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இயேசு கிறிஸ்து. அவரு ஆக்கிடுவார்ன்ற விசுவாசம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசம். ஆனா நம்ம நீதிமான் ஆகக்கூடியது எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான் ஆகும். போது அது திரும்ப சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் கட்டிட்டு வந்துருச்சு, திரும்ப சொல்லுங்க. இப்போ நம்மளுடைய விசுவாசம் அது எனக்கு புரியுது. ஏசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் சொல்லும் போது ஏசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் என்னது? அது புரியுதானா? இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம் என்னதுன்னா, தன்னைத்தானே மரண பரியந்தம் தந்தாரு. சோ அந்த விசுவாசம் என்னன்னா, நம்ம மனுஷர்கள் செய்யக்கூடிய விசுவாசம் கிடையாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரு. எப்படி ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா, அது வரைக்கும் மரித்த யாருக்குமே வந்து உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்துவும் மரித்து 3 நாள் வந்து அவருக்கு வந்து மரித்தவர்களுடைய நினைவு எல்லாமே எதுவுமே இருக்காதுன்ட்டுன்னு நம்ம பிரசங்கி ஒரு வசனம் படிக்கலாம். பிரசங்கில பிரசங்கி 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 10வது வசனம். 10 பிரதர் 10. ஈவன் 5 படிக்கலாம். 5, 10 ரெண்டும் படிக்கலாம். 9வது அதிகாரம் பிரசங்கி 9வது அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் சேர்த்து படிச்சுக்கலாம். அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. சோ உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. அப்ப உயிரோடு ஒருத்தர் இருப்போம்னா நமக்கு தெரியும் நம்ம சாவ போறோம்னு. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அப்ப இறந்தவங்க இறந்த பிறகு வசனத்தின் அடிப்படையில அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. என்ன பலன் இல்லைன்னா, இதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ இது பாக்குறதோ வைக்கிறதோ அந்த மாதிரி அவங்கள பங்கு பெறக்கூடிய அந்த காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கே இப்ப உயிரோடு இருக்கவங்க வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்க பேரெல்லாம் மறந்துட மாட்டாங்க. அவங்க ஞாபகம் இருக்கும். 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அவங்க பேர் முதலா எல்லாமே அவங்க செய்தது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். உயிரோடு இருக்கவங்களுக்கு அவங்க அறிவாங்க. ஆனா மரித்தவர்கள் அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். அந்த மரித்த வினாடியிலிருந்தே அவர்களுடைய சிநேகமும் அவர்களுடைய பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே கேரி ஓவர் ஆகி போயிடுறது இல்லை. எல்லாமே அதோட முடிஞ்சது. இனி அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. பங்கு இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஒரு பூமியில ஒரு காரியம் நடக்குதுன்னா, இப்ப இந்த படையல் படைக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. சரி, என்ன இறந்தவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, இறந்தவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இவங்க பூமியில அவர்களுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு கிறிஸ்தவத்துல உள்ள டீச்சிங்னுடைய குறைபாடு. அப்ப இறந்தவங்களுக்கு அங்க வசனம் சொல்லுது, அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை இப்ப இந்த பூமியில வாழும்போது. அடுத்தது நம்ம 10வது வசனம் படிப்போம்.
செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை 9, 9, 10 ரெண்டுமே சேர்த்து படிச்சுக்கலாம். 9, 10 சேர்த்து. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்க மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. அதாவது இந்த ஜீவனத்துக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே அப்படின்னு சொல்லிட்டு, எது உன்னுடைய மனைவியோட நீ எப்படி சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்குக்கு என்ன செய்யணும்னா 10வது வசனத்துல சொல்றாரு. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. சரி, இது ஆக்சுவலா நம்ம தனி டாபிக்காவே வச்சிருக்கிறோம் இந்த பாதாளம் இதெல்லாம் பத்தி. இப்ப சொல்லணும்னா இந்த பாதாளம்ன்ற வார்த்தை தான் பைபிள்ல இறந்த பிறகு போகக்கூடிய ஒரு இடமா பைபிள் சொல்லுது. நரகம்னு சொல்றதுக்கும் இதே வார்த்தையை தான் நரகம்னு டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பாதாளம்னு ஒரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல 2-3 விதமா இந்த ஒரே வார்த்தைய, ஹீப்ரூல பார்த்தோம்னா இந்த வார்த்தைக்கு ஷியோல்னு பேரு, கிரேக்கத்துல ஹேடிஸ்னு பேரு. இந்த 2 வார்த்தை தான் இருக்கு. இந்த ஷியோல்ன்ற வார்த்தைய பாதாளம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, நரகம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, அடுத்தது கல்லறை அந்த டோம் அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இந்த மொழிபெயர்ப்புக்காரர்கள் அவங்க இது கரெக்டா இருக்கும் இது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு மொழிபெயர்த்தாங்களே தவிர, எபிரேய பாஷையில மூல பாஷையில எடுத்து படிக்க போனோம்னா எல்லாரும் மரித்த எல்லாரும் போற ஒரே இடம் அந்த ஷியோல் அப்படின்றது. அதுக்கான அர்த்தம் அன்சீன், இருளாய் இருக்கும் இடம், யாரும் அங்க பார்க்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது. அன்சீன் அப்படின்றதுதான். சொல்லுங்க. ஓகே, அன்சீன் அப்படின்றது அதாவது காண முடியாதது. பாதாளம் அப்படின்ற மொழிபெயர்ப்பு முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க வெறும் இருள் தான் இருக்கும், மரித்த எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. அதுதான் நித்திரை அடைந்தது. இப்ப கண்ணை மூடிட்டா எவ்வளவு லைட் இருந்தாலும் நமக்கு எல்லாமே இருண்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் அன்சீன் பாதாளம்ன்றது. அங்க என்ன கிடையாதான். இதை எதுக்கு படிக்க வந்தோம்னா, செய்யும்படி உனக்கு நேரிட எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே, இதை உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, உயிரோடு இருக்கவங்களுக்கு நீ போகிற பாதாளத்துலன்னா நீ இறந்து அந்த போற இடத்துல செய்கையும் விந்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்ப அங்க ஒரு செயல் கிடையாது. விந்தைனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, ஏதாவது அந்த டிவைசஸ்னு ஒரு இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி டிவைசஸ் மாதிரி எதுவும் கிடையாது. அங்க அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது, எதுவுமே அங்க கிடையாது. ஏன் அப்படின்னா அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆதாம்ல இருந்து மரித்த எல்லாருமே மரித்த அடுத்த நிமிஷம் அவங்களுக்கும் இந்த பூமிக்கும் பங்கு கிடையாது. அவர்களுடைய இது எல்லாமே மறக்கப்பட்டு, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டு அவங்க அன்சீன்னு சொல்லக்கூடிய அந்த இருளான பாதாளத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. அதான் பைபிள் மரணத்தை எப்படி சொல்லுதுன்னா, அவங்க நித்திரை அடைந்தார்கள். தாவீது நித்திரை அடைந்தான், அவனுடைய குமாரன் அவனோட அடக்கம் பண்ணப்பட்ட நித்திரை அடைந்தார்னு சொல்றது காரணம் அது ஒரு தூக்க நிலை மாதிரி சொல்றாங்க. சோ அங்க நித்திரை அடைந்தார்கள்னும் போது அங்க அவங்க எஞ்சி வர்றதோ அவங்க சிந்தனையோ எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம திடீர்னு அப்படியே உட்காந்தே தூங்கிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பாக்குறோம், மத்தியானம் 2 மணிக்கு தூங்கி இருக்கணும், திடீர்னு பார்த்தா சாயந்தரம் 6 மணி ஆயிட்டு இருக்கு, முழிச்சு பார்த்தா ஐயோ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, இருட்டிடுச்சா அப்படின்னு ஒரு ஷாக் வரும். அந்த மாதிரிதான் ஆதாம் முதலாய் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுற டைம்ல, உயிர்த்தெழும் போது அந்த வரிசையில் உயிர்த்தெழுவார்கள்னு இருக்கும், அந்த உயிர்த்தெழுதல்லாம் பின்னாடி படிப்போம். அப்ப அந்த உயிர்த்தெழுதல்ல வரும்போது அவங்க அவங்களுடைய ஸ்தானத்துல அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது அப்பதான் தெரியும் 3000 வருஷம் ஓடிடுச்சா, 4000 வருஷம் ஓடிடுச்சா, 6000 வருஷம் ஓடிடுச்சா, எவ்வளவு நாள் ஓடி இருக்குன்றது அந்த முடிச்ச உடனே தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அது வரைக்கும் அவங்க எவ்வளவு நேரம், எவ்வளவு வருஷம், எவ்வளவு காலங்கள், யுகங்கள் நித்திரையில இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேர் முதலாய் மறக்கப்படும். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுதான் பைபிள்ல மரணத்திற்கான டெபினிஷன். மரணிச்சா என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும்ன்றது. இப்போ இந்த கான்டெக்ட்ல இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து இந்த காரியம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஆதாம் பண்ண மீறுதல் நிமித்தமாக அவனுக்கு இந்த ஒரு கான்சிக்வன்சஸ், அவன் கனியை தின்னதனுடைய பிரதிபலனா அவனுக்குள்ள மரணம் ஆட்கொண்டது. அப்ப அந்த மரணத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும்னா, இதுதான் அந்த மரணத்தினுடைய விளைவு. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு யாருக்குமே திராணி இல்லை. ஏன்னா அங்க நினைவோ சிந்தையோ எதுவுமே கிடையாது, யாருமே அதுல இருந்து எழுந்து வர முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித சாயல்ல வர்றதுக்கான காரணம், முக்கியமான காரணம், ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட பழைய ஏற்பாட்டுல கூட கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லிட்டு
சிம்சோன் பிறக்கும்போது வந்து பேசுறாரு, நிறைய இடத்துல ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, எல்லாத்துலயும் வந்து கர்த்தருடைய தூதனானவர்னு வர்றது வந்து இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரசன்டேஷன், அது அவர் வெளிப்படுறது. சோ அந்த மாதிரி அவர் வந்து வந்து பேசிட்டு போறாரு. அதே மாதிரியே இந்த இடத்துலயும் வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல மனுஷனுடைய சாயல்ல எடுத்துட்டு ஒரு மனித உருவுல வர்றதற்கான காரணம், இந்த பாவப்பட்ட சரீரத்துலதான் மரணம் ஆட்கொண்டிருக்கு. அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா முதலாவது இவரும் அந்த பாடுக்குள்ளுக்குள்ள போகணும். அப்ப அவரு வந்து இந்த மரணம் என்ற ஒரு காரியம் அவருக்கு வரணும்ன்றதுக்காகவே இந்த மாம்சத்துல பிறக்கிறாரு. அப்ப இந்த மாம்சத்துல பிறந்ததனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அவரு மரிக்கணும். ஏன் மரிக்கணும்? நம்ம எல்லாரும் மரிக்கிறோம். அப்ப அவரும் அந்த மரணத்திற்குள்ள போனாதான் எல்லாரையும் மீட்டு கொண்டு வர முடியும். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் என்னை எழுப்புவார்ன்ற விசுவாசத்துல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதை லிட்டரலா யாரும் பிராக்டிஸ் பண்ணல. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அங்க நினைவோ இல்ல அவரு நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்து அவரே உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து தேவனா இருந்தாருன்ட்டு கிடையாது. அவர் வந்து மரிக்கும் போது மாம்ச சாயல்ல மனுஷனா மரிச்சாரு. மரிச்சா இந்த வசனத்தின் அடிப்படையில அவர் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருந்தது தான் உண்மை 3 நாளைக்கு. அப்ப அந்த 3 நாள் கழிச்சு அவர் எப்படி உயிர் தெழுந்தார்னா, ரோமர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் 24 24 படிங்க. 24 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஓகே, அதாவது இதுல என்ன சொல்லணும்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை. அப்ப கர்த்தராகிய இயேசு அவராவே மரித்தோர்ல இருந்து எழுந்திருக்கலன்றது தெரியுதா? யாரோ எழுப்பியிருக்காங்க. எழுப்பினவரைன்னும் போது அது இன்னொரு நபர். அது யாரு? தேவன். இன்னொரு இடத்துல வந்து தேவன் எழுப்பினார்னே வரும். அது எங்க பிரதர் அந்த ரெஃபரன்ஸ்? ரோமன்ஸ் 10ல அந்த இடத்துக்கிட்ட வரும். 10:9. ஓகே, படிங்க. ரோமர் 10:9, 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஓகே, இப்ப இதுல இருந்து நமக்கு தேவையான உண்மை என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. அப்ப அவரைன்றது இயேசு கிறிஸ்துவை யார் எழுப்பியிருக்கா? அந்த வசனத்துல வந்து 4வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவரை எழுப்பினவரை விசுவாசிக்கணும்னு இருக்கு. இங்க வந்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ நமக்கு வேண்டிய நீதி என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்துட்டு அவரா உயிர் தெழவில்லை. ஏன்னா ஆக்ட்ஸ்ல 2:24 அதையும் ஒரு தடவை படிச்சிடலாம். ஆக்ட்ஸ் 2ல 24, 2:24. இதான் இந்த வசனத்தை தான் தேடிட்டு இருந்தேன். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அப்போ இது நம்ம பாக்குற எல்லா வசனத்திலயும் ஒரு கோரான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர் மனுஷனா மரிச்சனா தெய்வத்துவத்தோட மரிக்க முடியாது. அவர் எடுத்த சாயலே வந்து இந்த மனுஷ சாயல் எடுத்ததுக்கான காரணமே வந்து அவர் மரிக்கணும், மரணத்துல பங்கு பெறணும்ன்றது. அதாவது இன்னும் நம்ம லோக்கல் பாஷையில சொல்ல போனோம்னா ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி அவரா வேற வர்ற மாதிரி சொல்லணும். அப்ப அவர் வரும்போதே, அவர் பிறக்கும் போதே அவர் வர்றதனுடைய பர்பஸ் என்னன்னா மரிக்கணும் அப்படின்றதுக்காகவே வர்றாரு. அதுக்காகவே இந்த சாயல் எடுக்கிறாரு. அப்ப மரித்துட்டாருன்னா என்ன ஆகும்ன்றது அவருக்கு தெரியும். மரித்த பிறகு அவர் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். அவருக்கு ஒரு நினைவு கிடையாது, ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, அங்க ஒரு விந்தை கிடையாது, செய்கையும் கிடையாது. அது வந்து ஒரு கார் இருளான பாதாளம், அங்க ஒண்ணுமே வெளிச்சமே கிடையாது. சோ அப்படிப்பட்டதான ஒரு மரணத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவும் போறாரு. போயிட்டு அவருக்கு இருந்த விசுவாசம், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் என்ன? தேவன் தன்னை எழுப்புவார் என்று. அப்ப அந்த விசுவாசத்தின் அடிப்படையில 3 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்துவே அப்படியே எந்திரிக்கல,
இல்ல வேற ஏதோ ஒரு இது வந்து எழுப்பல, தேவன் அவரை எழுப்பினார். அந்த மரண கட்டுகள்ல இருந்து அவர் எழுப்பினார். எழுந்து அவர் வந்து மரித்தவர்களுக்கு 1 கொரிந்தியர் 15 வருது இல்லையா, மரித்தவர்களின் முதற் பலனானார் அப்படின்னு வரும். 1 கொரிந்தியர் 15 17 16 17 எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. 16-17 மருத்துவர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் 16 வாசி ராஜா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 15வது வசனமே படிக்கலாம். 15 படிங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுவர்களாகவும் காணப்படுவோமே. சூப்பர். அப்போ இயேசு கிறிஸ்துவை எழுப்புனதே வந்து யாரு? தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவருடைய விசுவாசம் என்னது? அது வரைக்கும் மரித்தவங்களுடைய விசுவாசம் வந்து அந்த விசுவாசம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனா தேவன் தான் இருந்த நிலையில இருந்து மாறி இந்த பர்பஸ்க்காகவே வர்றதே, அவர் மனுஷ சாயல் எடுத்ததே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசம் என்னது? தான் மரித்து எல்லாரையும் உயிர்த்த வைப்பேன், அதற்கு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பார் என்ற விசுவாசம். அந்த அடிப்படையில 20வது வசனத்துல பாருங்க. அதுல 15ல 20வது வசனம். மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். சோ கிறிஸ்து தான் மரித்தோரின் நித்திரை அடைந்ததுல முதல் பலனானார். அப்ப நித்திரை அடைந்தார்கள்னு சொல்றதுக்கான காரணம் வந்து அங்க ஒண்ணுமே பார்வை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. படுத்து தூங்கும் போது அவங்க எங்க படுத்தாங்களோ அப்படியேதான் இருக்க போறாங்க. சோ அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு மரணம் மனுஷனுக்கு எப்படி நிகழுதோ அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அப்ப ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த பிரதிநிதியா இயேசு கிறிஸ்து அந்த மரணத்துக்குள்ள போன உடனே அவர் வந்து எல்லாருடைய அந்த மரணமே என்ன அப்படின்னா இந்த ஆதாமுடைய மீறுதலினுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய விளைவு. அப்ப அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கொண்டார், கான்சிக்வன்ஸே இல்லாம, பாவமே செய்யாம. அதனால தேவன் வந்து இவரை உயிர் வச்சதுனால இனி ஸ்டேஜஸ்ல எல்லாரும் உயிர் தருவோம், இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே எழுந்து உயிர் தந்து வருவோம்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு கான்செப்ட் நடக்குது இல்லையா, இதுதான் வந்து கிறிஸ்துவினுடைய விசுவாசம், ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுறோம், நம்ம உயிர் தழுறோம். நம்மளுடைய விசுவாசத்தினால அல்ல, கிறிஸ்து வந்து அவர் தேவன் மீது வைத்த விசுவாசத்தினால அவரு மரணத்திற்கு ஓகேன்னு சொல்லி இந்த பூமியில பிறந்து அவர் மரித்து அவருடைய சிந்தை, அவருடைய செய்கை, ஞானம், அறிவு எல்லாம் பெயர் முதலாய் மறக்கப்பட்டு 3 நாள் அந்த பாதாளத்துல இருந்து ஒண்ணுமே நினைவில்லாம இருந்தப்ப தேவன் அவரை எழுப்பாம இருந்ததா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவருடைய விசுவாசம் தேவன் எழுப்புவார்னு, அதனால தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து முதலாவது எழுப்பினாரு. அதனால நமக்கும் நம்பிக்கை இருக்குன்னு இந்த 15வது அதிகாரம் ஃபுல்லா அதுக்கான பிரசங்கம் தான் பண்றாங்க. இப்ப இது ஓரளவு கிளியரா இருக்கா சிஸ்டர்? ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட்னா என்ன? ரொம்ப கிளியரா இதுதான். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா இந்த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி? இல்ல அடுத்து போலாமா? நம்ம போலாமா? ஓகே சரி. இடையில கூட உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம ஏன்னா இந்த பைபிள் ஸ்டடியினுடைய நோக்கமே வந்து நம்ம எவ்வளவு போர்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டு போறோன்றதே கிடையாது, எவ்வளவு கிளியரா நம்ம படிக்கிறத எவ்வளவு கிளியரா படிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா உலகத்துல வந்து ஏகப்பட்ட டீச்சிங் இருக்கு, யூடியூப் திறந்தா டீச்சிங், இடத்துலயே டீச்சிங் இருக்கு. ஆனா நம்ம ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயிட் பண்ணி இந்த இதுல எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் படிச்சாலும் பைபிள என்னவா எழுதியிருக்கோ அதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு பொறுமையா போறோம். அதனால எவ்வளவு திரும்ப டவுட்ஸ் வந்தாலும் கிளாரிஃபை வந்த தேவைன்னா எப்ப நிறுத்தினீங்கனாலும் ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்சா உடனே சொல்லுவோம், இல்லையா படிச்சுட்டு வந்து சொல்றோம்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து படிச்சு என்னன்னு கத்துக்கிட்டு வந்து நிச்சயமா சொல்லுவோம். ஏன்னா இது கேள்வி கேட்கறது எல்லாருமே படிக்கிறதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். சொல்லுங்க ஆண்டி. இல்ல இங்க சரி 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 ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த வசனத்துல வந்து
இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமான் ஆக்கப்படுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறது வந்து நம்ம சைடு. ஆனா அந்த விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுறதுல, நம்ம நீதிமானாக்கப்படுறது வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுறோம். இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்ச பிறகு நம்ம இதுல வந்து இன்னும் 2 வசனம் பார்த்துடலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஜோஷுவா வாசிங்க. ஜோஷுவா ஜோஷுவா பிரதர் இருக்கா? குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் ஐயா. வாசிங்க ஐயா. பிலிப்பியர் 3:9. பிலிப்பியர் 3:9. பிலிப்பியர் 3:9 ஐயா. ஆமா ஐயா. நல்ல பைபிள் பிலிப்பியர் 3:9. ஓகே. நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் இருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று காணப்படும்படிக்கும். இப்ப இந்த இடத்துலயும் வந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் அப்படின்னு வருது. அப்ப இதுல கிறிஸ்துவை பற்றும் அப்படின்னும் போது இந்த இடத்துலயும் வந்து என்ன மொழிபெயர்ப்பு வந்துருக்குன்னா the faith of Christ, but which things through the faith of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால வருகிற விசுவாசத்தின் மூலமாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனமும் கொலோசியர் 2:12. கொலோசியர் 2:12. ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஓகே. இப்ப இதுல வந்து ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதனாலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின இங்கேயும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே. அப்ப இந்த இதுல வந்து தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தின் இருக்கு இல்லையா? ஆனா ஒரிஜினல் அந்த இதுல வந்து தேவனுடைய விசுவாசத்தின் செயலினாலே. அப்போ இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா buried with him in baptism, wherein also you are risen with him through the faith of the operation of God. என்னன்னா தேவனுடைய செய்கை இருக்கு இல்லையா, அந்த செயல் ஆபரேஷன் ஆஃப் காட், அதனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், faith of the operation of God, அதன் மூலமாக அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப இந்த நம்ம இயேசு கிறிஸ்துவோட கூட மரித்திருக்கிறோம், அவரோட கூட எழுந்திருக்கிறோம் அப்படின்ற அந்த செயலே எந்த விசுவாசத்தின் அடிப்படையில்னா தேவனுடைய செயலினுடைய விசுவாசத்தின் மூலமாக வருது. இது நம்மளுடைய விசுவாசத்தினால நடந்த விஷயம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரைன்றது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய இங்க செயலின் மேலுள்ள விசுவாசம் இருக்கு. அப்ப செயலின் மேலுள்ள விசுவாசம்னா நம்ம விசுவாசிக்கிறது செயலின் மேலுள்ள, அப்படி கிடையாது, தேவனுடைய விசுவாசத்தின் செயலினாலே. அப்ப இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்புனது வந்து
அந்த செயலே வந்து தேவனுடைய விசுவாசத்தினால நடந்தது. இறந்த ஒரு ஆளை என்னால எழுப்ப முடியும்னு சொல்லிட்டு தேவன் வந்து விசுவாசித்தாரு. இயேசு கிறிஸ்து வந்து தேவன் என்னை மரித்தோரிலிருந்து எழுப்பிடுவார்னு சொல்லிட்டு விசுவாசித்தாரு. அந்த விசுவாசம் வந்து கிறிஸ்துவினுடைய விசுவாசம், ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய விசுவாசம் வந்து தேவன் என்னை மரித்தோரிலிருந்து எழுப்பார்னு. இங்க வந்து தேவனுடைய விசுவாசத்தின் செயல், கடவுளுடைய ஃபெய்த்ஃபுல் ஆக்ட் என்னன்னா, மரித்த இயேசுவை நான் உயிர் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புனது. அப்ப அந்த செயலின் படி, அந்த தேவனுடைய விசுவாசத்தினுடைய ஆக்டிங் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து எழுப்புனது, அதனால நம்மளும் அவரோட கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப புரியுதா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு? ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட்னா என்ன? தேவனுடைய செயலினுடைய விசுவாசம். தேவனுடைய செயலின் விசுவாசம் என்னதுன்னா, தேவனுடைய விசுவாசத்தின் செயல் என்ன? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புனதுதான் வந்து தேவனுடைய விசுவாசத்தின் செயல். இயேசு கிறிஸ்து வந்து தேவன் என்னை எழுப்பிடுவார்னு சொல்லி அதற்காகவே அவர் மரிக்க வந்தாரு மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு. அந்த விசுவாசம் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசம். சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து நம்மளுடைய விசுவாசம்ன்றது வரல. 2 கொரிந்தியர், இந்த கலாத்தியர் 2:15 மட்டும் கடைசியில இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசனால நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறோம். என்னன்னு, அவருடைய விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இயேசுவை நம்புறேன். அந்த வித்தியாசம் புரியுதா இப்ப உங்களுக்கு? எப்படி நம்ம பிலீவ் பண்றோம்ன்றது. சரி, ரைட். இப்ப இது வரைக்கும் வந்து 3rd பாயிண்ட் பார்த்தோம் என்ன அதுன்ட்டுன்னு. இப்ப நம்ம விசுவாசத்த பிறகு அடுத்த முக்கியமான பாயிண்ட், கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கும் உள்ள ஒற்றுமையில we are complete in Christ. கிறிஸ்துவில் நாம் பரிபூர்ணமாய் இருக்கிறோம், பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஓகே, you are complete in him அப்படின்னு வருது. அவருக்குள், அதாவது ஏனென்றால் இந்த பரிபூர்ணம் எல்லாமே அவருக்குள்ள இருக்கு, வாசமாயிருக்குது. தெய்வத்துவம் எல்லாமே வந்து அவருக்குள்ன்றது வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருச்சு. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள். சோ இதெல்லாம் வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. யார் அவரு? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாய், நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, முதலாவது அந்த பரிபூர்ணம் அப்படின்ற வார்த்தையே என்னன்னா, அந்த ஒரு ஃபுல்னஸ், கம்ப்ளீட். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், நிறைகுடம் தழும்பாத அரைகுடம் தழும்போன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, பூரணம் உள்ளவர்களா இருக்கணும்னா இதுக்கு மேல ஓவர் ஃபீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா வெளியே தான் வலியும். அந்த பூரணம்ன்றது வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் அது. அப்ப எந்த மனுஷனும் தான் செய்யற கிரியையினால பூரண மனுஷன் உள்ளவனா, பூரண பர்ஃபெக்டான ஆளா ஆக முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, அது அதனால்தான் அந்த வசனம் வந்து அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அப்ப வெளியே இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்காமையோ இல்லாட்டி கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில அங்கமா இல்லாத ஒருத்தர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவர் பரிபூர்ணமா இருக்க முடியாது, பர்ஃபெக்டா இருக்க முடியாது, ஃபுல்ஃபில்லா இருக்க முடியாது, கம்ப்ளீட்டா இருக்க முடியாது. அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை, அவர்கள் யாரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அவங்க வந்து பர்ஃபெக்டா இருக்காங்க, கம்ப்ளீட்டா இருக்காங்க. அப்ப இந்த அறிவு, இது வந்து ஒரு நாலேஜ் மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்டேட், நம்ம இருக்கிற நிலைமை, நம்மளுடைய அந்த நம்ம நிலைமையை வந்து இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வந்து அந்த நிலைமையில இருப்பாங்க, ஆனா அந்த அறிவு இருக்காது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்கள் வந்து என்னைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரமாக சபையில அங்கம் ஆயிட்டாங்களோ, விசுவாசிட்டாங்களோ, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்து பரிபூர்ணமானவர். தேவன் வந்து நம்மளை பார்க்கும்போது, ஒரு விசுவாசியை பார்க்கும்போது, அவர் வந்து நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இல்லாம கிருபைக்கு உட்பட்டு இருக்கும். நியாயப்பிரமாணத்தின் கண்ணோட்டத்துல பார்த்தாருன்னா இதெல்லாம் குறைகள் இருக்கு, நியாயப்பிரமாணத்துல உள்ள லிஸ்ட்ல இருந்து குறைகள் எடுத்துருவாரு. ஆனா நமக்கு வந்து சிலுவையின் மூலமா பாக்குறாரு. அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கனால சிலுவையின் மூலமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்மளை பார்க்கும்போது,
1 minute, ஒரே நிமிஷம் நீங்க கேரி பண்ணுங்க பிரதர், ஜஸ்ட் 1 minute. ஒரே பிரதர் எந்த இதுல இருக்கீங்க நீங்க? We are complete in him ன்னு அத சொல்றாங்க. Colossians 2:9-10 இல்ல? 9 முடிச்சாரு, 10 எக்ஸ்பிளைன் Okay, பண்ணிருக்காங்க. we completed 10. Okay. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணங்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னாரு. அது சகல அதிகாரங்களுக்கும் மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் யாரு தலைவரா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் நாம வந்து பரிபூர்ணமா இருக்கின்றோம் அப்படிங்கிறாரு. அப்போ இங்க பாருங்க. சரிங்க நீங்க முடிச்சிருங்க பிரதர், முடிச்சிருங்க. இந்த இடத்துல பாருங்க, given the understanding that we and Christ are one body, நாம கிறிஸ்துவும் நாமளும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அந்த இதுல வந்து அப்போ கிறிஸ்து வந்து நமக்கு தலையா இருக்கிறார். தலையும் பாடியும் சேர்ந்துதான் ஒரு சிங்கிள் யூனிட் இல்லைங்க. அப்போ நமக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் ஏதாவது குறைகள் இருந்தா அது கிறிஸ்துவையும் பாதிக்கும் இல்லையா? அப்போ நமக்குள்ள இருக்கின்ற குறைகளையும் குற்ற உணர்வுகளை நீக்குகிறது. இந்த நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம், அவரோட பரிபூர்ணமா இருக்கிறோன்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வுகளை எடுத்து போடுது. ரெண்டாவது, இது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள நம்பிக்கை அளிக்கிறது இல்லைங்களா? இப்ப நாம வந்து அதாவது அந்த அந்த ஒரு பாயிண்ட் நீங்க நம்ம ரியலைஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம். அப்போ நாமளும் கிறிஸ்துவும் ஒரே யூனிட்டா ஆயிட்டோம் பொழுது நமக்குள்ள குற்ற உணர்வுகள் வந்து, ஐயோ நான் இப்ப பாவம் பண்றேனே என்ற அந்த ஒரு இது பாவம் பண்ணும்போது வரக்கூடாது. அதே நேரத்துல நான் கிறிஸ்துக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறேனே, நான் எப்படி இப்படி புனிகரமான பாவம் செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் வரணும். அதே நம்ம வந்து தவறி பாவம் செய்யும் பொழுது நமக்கு அந்த குற்ற உணர்வும் இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா நம்மளுடைய எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக பலி செலுத்திட்டாரு. அதான் we have been forgiven by the cross, not at the cross. ஓகே, அதை பத்தி இன்னொரு தடவை நம்ம படிக்கலாம். ஆனா அந்த குற்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டாம். அதே நேரத்துல நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு ராஜாவுடைய மகன், அந்த ராஜா மாதிரி நடந்துக்கணும். ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரி நடந்துக்க கூடாது. நாம ஒரு சாதாரண ஆளா இருந்தாலும் நம்ம ராஜகுமாரனா ஆக்கி வச்சிருக்கிறாரு. அந்த கௌரவத்தை நம்ம எடுத்து அதன்படி நடக்கணும்ன்ற அந்த ஒரு காரியத்தை இதன் மூலியமா நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம். சரிங்க. அதான். சோ இப்ப நம்ம இந்த இதுல பார்த்ததுக்கான மெயின் ரீசன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அந்த நான் ஜஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிருந்தேன் அந்த பாயிண்ட்ஸ். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பூரணமா இருக்கிறோம் அப்படின்ற அறிவு நமக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிட்டரலா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய சரீரமாக சபையில வந்து அங்கம் ஆகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ தெரியலனாலோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்கள் ஆயிடுறாங்க. அப்ப இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க யாரு அப்படின்னா எல்லாருமே பரிபூர்ணம் உள்ளவர்கள் தான். ஆனா அவர்களுக்கு அந்த நம்ம பரிபூர்ணமா தான் இருக்கிறோம், ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற அறிவு இந்த வசனத்தின் மூலமா நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு. அப்ப எப்படி கிடைச்சிருக்கு எப்படி கிடைக்காம இருக்குன்ற வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் பரிபூர்ணமா இருக்கிறோம் அப்படின்னா, அது என்ன வருது அப்படின்னா, பிரதர் அந்த இதுல சொன்ன மாதிரி கிறிஸ்துவும் நம்மளும் ஒரே அவயவன்ற புரிதல் வரும்போது நம்ம வந்து பதற மாட்டோம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள இருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு, கிறிஸ்துக்குள்ளன்னா அவர் தலையாவும் நம்ம சரீரமாவும் ஒரே யூனிட்டா இருக்கும்ன்றது. ரெண்டாவது, நமக்குள்ள இருக்க குற்ற உணர்வை நீக்குகிறது அப்படின்னா, இன்னைக்கு முக்காவாசியான விசுவாசிகள் அவங்களுக்கு வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோன்ற அறிவு இல்லாதனால அனுதினமும் ஐயோ இன்னைக்கு எனக்கு இந்த குற்றம் இந்த ஒரு இதை வந்து இன்னைக்கு இருக்கிற சில சபைகளுக்கு சில பிரசங்கியார்களுக்கு ஒரு மூலதனமா அமையுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல நீ பாவம் செஞ்சினா இன்னைக்கு ராத்திரி ஆண்டவருடைய வருகை வந்தாருன்னா நீ போக மாட்ட. அப்ப நைட் வந்து அவங்க பாவ மன்னிப்பு கேட்டு இது பண்றதுக்கான காரணம் என்னன்னா, தேவன்
என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார் அப்படின்றது, நான் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே வந்து இவங்க கிடைக்காம ஒவ்வொரு நாளும் அது ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க அறிக்கை செய்வாங்க பாவத்தை. அது போக வந்து ஞாபகமே இருக்காது, என்ன செஞ்சிருப்போம் செய்யல, இது பாவமா பாவம் இல்லையா, இன்னைக்கு யார்கிட்டயா கோவப்பட்டோமா கோவப்படலையா, எவ்வளவு கோவப்பட்டோம், அந்த கோவப்படுறதுக்கான அளவு என்ன. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் கோவப்பட்டிருக்க, சாட்டை எடுத்து அடிச்சாரு. எங்க கோவப்படலாம், எங்க கோவப்படக்கூடாது, இது நல்ல கோவமா கெட்ட கோவமா அப்படின்னு எந்த இதுவும் தெரியாம, ஆண்டவரே தெரிந்தோ தெரியாம செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சு இன்னைக்கு ராத்திரி ராப்சர் இருந்துச்சுன்னா என்னையும் கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த நிலை இல்லாத ஒரு குற்றம் நம்மளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்குன்ற கான்பிடென்ட், அந்த ஒரு நிச்சயம், அது இல்லாம இன்னைக்கு ஏதாவது செஞ்சிருப்போமோ, இன்னைக்கு ஏதாவது குற்றத்துல மாட்டிருப்போமோ, ஆண்டவர் ஒருவேளை வந்தா இன்னைக்கு நம்ம போவோமா போக மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட் கான்சியஸ்குள்ள தள்ளப்படுறதுக்கான காரணம் இந்த அறிவு இல்லாதனால. நமக்கு அவருக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறோன்ற அந்த ஒரு ஞானம் கிடைக்காதனால, அந்த ஒரு அறிவு கிடைக்காதனால மற்றவங்க குழப்புற இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ரெண்டாவது, நம்ம இப்ப கிறிஸ்துக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கிறோம், அவரும் நம்மளும் ஒரே யூனிட்டா இருக்கும் அப்படின்னு நமக்கு அந்த புரிதல் வந்தாதான் நம்ம வந்து புதிதான ஜீவனுக்குள்ள நம்பிக்கையோட நடக்க முடியும். அது வந்து நமக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கும். சரி, கிறிஸ்துவோட கூட நான் இருக்கிறேன், இனி நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட். ஏன்னா நான் வந்து அவருக்குள்ள பரிபூர்ணம். அப்ப அந்த ஒரு கான்பிடென்ட் வரணும் அப்படின்னாலே அப்பதான் நம்ம அந்த பாவத்தையே எதிர்க்கிறதுக்கே தோணும். பயத்தினால பாவத்தை எதிர்க்கிறது வந்து பிரயோஜனமே கிடையாது. அன்புனால பாவத்தை எதிர்க்கணும். கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்றதை யோசித்து அந்த அன்புல நம்ம பாவத்தை மீண்டு வந்தாதான் அது ஒரு கரெக்டான இது. மற்றபடி நம்ம செய்கையை தான் தவிர்க்கிறோமே தவிர நம்ம சிந்தனையை தவிர்க்க முடியாது. அப்ப அந்த கான்பிடென்ட் இதெல்லாம் வரணும்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறோம் அப்படின்ற அறிவு நமக்கு வந்துச்சுன்னா தான் அதற்கு மேற்கொண்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறவோ அந்த கிருபையை அனுபவிக்கவோ முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் பயந்து 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 ஐயோ நரகத்துல போட்டுருவாங்களோ, ஐயோ நெருப்புல தூக்கி போட்டுருவாங்களோ, சாமி வந்து கண்ணை குத்திருமோ, இல்ல நம்ம இன்னைக்கு கைவிட்டுப்பட்டு உபத்திரவ காலத்துல மாட்டிக்குவோன்ற பயத்துல பக்தியா இருக்க கிறிஸ்தவங்க, அன்பா இருக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்க மாதிரி இருக்க கிறிஸ்தவங்க தான் 90% இருக்காங்களே தவிர, இன்னைக்கு வந்தாலும் வரலனாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவா இருக்கேன், ஐ எம் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட், பரிபூர்ணமா இருக்கிறேன், எனக்கு என்னுடைய எல்லா பாவத்தையும் கிறிஸ்து மன்னிச்சிருக்கிறாரு, நான் பாவத்தை மேற்கொள்றதுக்கான தைரியம் எனக்கு கொடுத்திருக்காரு, புதிய ஜீவனை கொடுத்திருக்காரு, பழைய மனுஷனுடைய கிரியைகளை கொஞ்சம் கொஞ்சமா நான் கலைந்து போட்டுக்கிட்டே வர்றேன், எனக்கு அறிவு வர வர நான் கலைந்து போட்டே வரேன். ஆனாலும் புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டனால எந்த நேரத்துலயும் நான் நடக்கும் போது ஒரு ராஜாவா நடக்கிறதுக்கான கான்பிடென்ட் எனக்கு வருது. ஏன்னா நான் வந்து ராஜாக்குள்ள இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு, அந்த அறிவு வந்தாதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அடுத்தவங்க ஒரு நல்ல சைட்ல கரெக்டா நடக்கவே ஆரம்பிக்க முடியும். அதனால இந்த அறிவு கம்ப்ளீட் இன் ஹிம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமானவர்களா இருக்கிறோன்ற அந்த அறிவு நம்ம இருக்கிறது உண்மை. ரட்சிக்கப்பட்டவனே எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமாயிடுறாங்க. ஆனா அந்த அறிவு வந்தாதான் அதன்படி செயல்பட முடியும். அப்ப இந்த அறிவு நமக்கு எல்லாருமே அவசியமா இருக்கு. அப்பதான் அதன்படி நம்ம செயல்பட முடியும். சோ இது வந்து 4வது பாயிண்டா இருக்கு. இது வரைக்கும் உள்ளதுல எல்லாம் கிளியரா இருக்கா? இல்ல இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க, கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். நல்ல கிளியர் பிரதர். நல்ல இப்போ இத கேட்கும் போது ரொம்ப உற்சாகமா இருக்குது. நமக்கு எவ்வளவு கம்ப்ளீட் இது நான் கிளைம் பண்ணி எல்லாம் ப்ரே பண்ணும்போது ஐ எம் கம்ப்ளீட் இன் யூ லார்ட் அதெல்லாம் நான் சொல்லி பண்ணிருக்கேன். இப்போ வந்து அது பக்குவமா அந்த 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ரொம்பவே என்ன சொல்றது, எவ்வளவு நம்ம வாட் privileges we are standing something, எங்கேயோ நிக்கிறோம் இல்ல, அந்த உணர்வு நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, we are lifted up. அது வந்து நம்ம இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து அந்த ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணதே வந்து உலக தோற்றத்திற்கு முன்பதாக இப்படி ஒரு அவருக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கணும்னு செலக்ட் பண்ணணும்னு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து ஆக்சுவலா ஒரு அந்த கிரேஸ ஃபீல் பண்ணும் போது, அந்த லவ் ஃபீல் பண்ணும்போது நமக்கு புல்லரிக்கும். அதுக்கு மேற்கொண்டு வாட் எவர் வி டூ நம்ம செய்யறது எல்லாமே கிறிஸ்துவினுடைய அன்பின் உந்துதலினாலையும், நம்ம என்ன மனுஷன் நம்மள ஆண்டவர் செலக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரே உலக தோற்றத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுடைய மைண்ட் போக்கஸ் எல்லாமே வந்து இந்த வசனத்தின் அடிப்படையிலே தான் போகுமே தவிர நம்ம வந்து பயத்தினாலேயோ இல்ல இதனாலேயோ பாவத்தை வெறுத்து வரமாட்டோம். நம்ம பாவத்தை வெறுத்து வர்றது, இன்னைக்கு முக்காவாசியான சபை வந்து பாவத்தை வெறுத்து வைக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த பயம். என்னென்ன பயம்னா, நரகம், ராப்சர்ல கைவிடப்பட்டு போறது, உபத்திரவ காலத்துல மாட்டிக்குவீங்க, சோ நிச்சயமா அக்கினில போட்டு கிடப்பாங்க. சோ இப்படியான பயத்தை காமிச்சு
கொண்டு வராங்களே தவிர உங்களை ஆண்டவர் எப்ப முன்குறித்திருக்கிறாரு, அவர் என் தகுதி இல்லாத நம்மள அவருக்குள்ள நிறைவாக்கி இருக்காரு. ஸோ என்னெல்லாம் நமக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸ எந்த அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்காருன்ற அறிவு இல்லாதனால, அந்த ஒரு தெளிவு பைபிள்ல இருந்து மக்களுக்கு கிடைக்காதனால, புரியாதனால அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்களே தவிர, பயத்தினால நல்லவனா இருக்கணும்னு ட்ரை பண்றாங்களே தவிர, அது வந்து அவசியமே இல்லாதது. நம்ம நல்லவனா இருக்கிறோம் கெட்டவனா இருக்கோன்றதே கிடையாது. எப்படி இருக்கிறோம், நான் என்னுடைய மனைவிக்கு நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னா, மற்றவங்க பாக்குறாங்கன்றதுக்காக நல்லவனா இருக்கிறேன்னா, இல்ல என் மனைவியை நான் நேசிக்கிறேன்னா நான் நல்லவனா இருக்கிறேன்னா அப்படின்றதுதான் மெயின். அப்போ கோர் வந்து என்னுடைய இருதயம் தான் தேவன் பார்க்கிறது. அப்போ வந்து நான் அன்புனால மற்றவங்களுக்கு நல்லவனா இருக்கிறதும், இல்ல இந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதும், இந்த கிருபையை புரிஞ்சு கொள்றதும். இப்ப என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்தவத்துல வந்து இந்த கிருபை இந்த வார்த்தைகளே வந்து ஒரு கெட்ட வார்த்தை அளவுக்கு மாத்தி வச்சிட்டாங்க ஒரு கும்பல். இன்னொரு கும்பல் வந்து இந்த கிருபையை பார்த்தோன்னே அவங்கள பார்த்துட்டு ஐயோ இந்த கிருபையை தள்ளி வச்சிருன்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த கிருபைக்கான புரிதல் இல்லை அவங்களுக்கு. அப்ப அந்த புரிதல் வரும்போது நம்ம வந்து பயத்தினால பாவம் செய்ய மாட்டோம். அந்த தேவன் மீது உள்ள அன்புனால நமக்கு பாவமே பிடிக்காம போயிடும், தேவையில்லைன்ட்டு அந்த உணர்வு வரும்போது. சோ அந்த ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா அதுக்கு வந்து நம்ம தேவனுடைய அறிவு நமக்கு வேணும். அந்த இதுல இருந்து நம்ம செஞ்சுட்டு வரணும். அடுத்த சொல்லுங்க. இப்போ நான் அவருக்குள்ள பரிபூர்ணமா மட்டும் இருக்கிறது மட்டும் நான் விசுவாசிச்சா போதுமா? நான் வேத வசனத்தின்படி எதுவும் நடக்க வேண்டாவா? அதோட கற்பனைகளை நிபந்தனைகளை கை கொள்ளணுமா கூடாது? அதாவது கற்பனைகளை கை கொள்றது, நீங்க போன வாரம் வரல இல்லையா, அதனாலதான் அந்த கேள்வி உங்களுக்கு தோணுது. கொலோசையர் 3வது அதிகாரம் 9வது வசனம் படிங்க. 8, 9. கொலோசையர் 3, 8, 9, 10. இப்பொழுதோ கோபமும் ஊக்கமும் பொறாமையும் உங்கள் வாயில பிறக்காலாகாத தூஷணமும் ஒன்பது வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் வெட்டி விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். இப்ப இந்த ஒரே நிமிஷம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட் சொல்றாரு இல்லையா, இதெல்லாம் வந்து இப்பொழுதோ அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு சொல்றாரு, சபை மக்களுக்கு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில இருக்கிறவங்களும் செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்றாரு அடுத்த 9வது அப்படி படிக்க தொடர்ந்து. ஒருவருக்கு பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் கலந்து போட்டு தன்னை சிருஷ்டருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. சரி, இப்போ இதை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, தரித்துக் கொள்ள போகிறீர்களே ஆர் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே? சாரி பிரதர், எனக்கு தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னும் போது ஏற்கனவே தரித்து கொண்டவர்கள் யாரு? கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில அங்கமா இருக்கிற விசுவாசிகள் கிட்ட பேசுறாரு இது. சோ அப்ப அவங்க கிட்ட பேசும்போது 2 விஷயத்த சொல்றாரு 9வது வசனத்துல. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை கலைந்து போட்டு. அப்ப நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, பழைய மனுஷனை கலைந்து போட்டுறாங்க. எப்ப கலைந்து போடுறோம்? நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோமோ அன்னைக்கு பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்றோம். இது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது அதை மட்டும் முடிக்கல, பழைய மனுஷனையும் தனியா திரும்ப இன்னொன்னு சொல்றது, அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. அப்ப அவன் மனுஷன் தனி, செய்கைகள் தனி. பழைய மனுஷனையும் கலைந்து போடணும், அவனுடைய செய்கைகளையும் கலைந்து போடணும். அப்ப அவன் செய்கைகளை கலைந்து போடுறதுக்கு வந்து காலம் எடுக்கும். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து எப்படி அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளை கலைந்து போட முடியும் அப்படின்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படிக்கு புதியதாக மனுஷன் தரித்துக் கொள்கிறீர்கள். அப்ப அந்த பூரண அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை இந்த மெசேஜ்ல இன்னும் கீழே வரும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் பூரண அறிவுன்றது என்ன அப்படின்ட்டு. அப்ப அந்த பூரண அறிவு அடைவதற்காக அந்த பூரண அறிவு எங்க இருந்து வரும்? வேத வாக்கியத்துல இருந்து. அப்ப அந்த வேத வாக்கியத்தை இப்ப இது வந்து ஒரு தராசு மாதிரி, எது பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் பூரண அறிவையும் ஒரு தராசுல வச்சுட்டோம் அப்படின்னா, பூரண அறிவு கொஞ்சமா இருந்துச்சு அப்படின்னா அது மேல நிற்கும், பழைய செய்கைகள் வந்து கீழே இழுத்துட்டு நிற்கும், வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? பூரண மனுஷனுக்கு அந்த சரியான வேத அறிவு, பூரண அறிவு
வர்ற வரைக்கும் இந்த மனுஷன் வந்து என்னெல்லாம் பழைய செய்கைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்ப வேத வசனத்தின் மூலமா அவனுக்கு ஒரு பூரண அறிவுல ஒரு பாயிண்டா கிடைக்க இந்த பக்கம் வெயிட் ஏறும்போது தராசுல இப்படி தூக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவனுடைய செய்கைகள் ஒண்ணு குறைஞ்சுக்கிட்டு வரும். ஒரே நாள்ல குறையாது. ஆனா நாளுக்கு நாள் அவனுக்கு அந்த புதிய மனுஷனுடைய பூர்ண அறிவு அடைய இந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளை அவனால களைந்து போட முடியும். ரெண்டாவது, பாதி பேருக்கு வந்து பழைய மனுஷனுடைய செய்கைகள் என்னன்றதே தெரியல. அதுவே அந்த பூர்ண அறிவு வரும்போதுதான், ஐயோ இது கூட பாவம் போல பழைய மனுஷனுடைய செய்கைகளா இருக்குன்ற அறிவு வரும்போது அவன் அதை களைந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப இது வந்து ஒரு தராசு மாதிரி. கொஞ்ச நாள் வந்து நல்ல வேத வாசித்துக்கிட்டே இருக்கும்போது பூர்ண அறிவு வந்துகிட்டே இருக்கும்போது செய்கைகள் வந்து பழைய மனுஷனுடைய செய்கைகள் குறைஞ்சுக்கிட்டே வரும், அது வீக் ஆகிக்கிட்டே வரும். ஆனா இப்போ ஒரு 2 மாசம் ஃபெலோஷிப்பே போல எதுவுமே இல்லை அப்படின்னும் போது, வேதத்துல தேவன் கூட ஃபெலோஷிப் இல்லைன்னும் போது உலகம் நம்மளை ஆட்கொண்டுச்சுன்றாங்க. அதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாயும் செயல்படுது. ரெண்டுமே ஒரு தராசு மாதிரி. இதை வச்சு தேவன் வந்து நம்மளுடைய காரியத்தை நிர்ணயிக்கிறது இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே செய்கைகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் பாவம் செய்யறனால நான் பாவி கிடையாது. நான் பாவியா இருப்பதனாலதான் நான் பாவம் செய்யறேன். ஏன்னா நான் பிறக்கும் போதே கர்ப்பத்திலே பாவத்துலதான் கர்ப்பம் தெரிக்கிறது. நான் பாவியாவே தான் உருவாயிருக்கேன். மரணத்திற்கென்று நான் பிறக்கிறேன். அப்ப நான் பிறக்கும் போதே பாவியா இருப்பதனால அந்த குணம் எனக்குள்ள இருக்கனால நான் பாவம் செய்யறேன். நான் பாவம் செஞ்சிட்டனால நான் பாவி ஆயிரல. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து புதிய மனுஷனை தரித்து கொண்ட பிறகு பழைய மனுஷனை களைந்து விட்ட பிறகு அந்த பழைய மனுஷன்றது பாவி, அவன் போயிட்டான். புதிய மனுஷன்றது வந்து நீதிமான், அது தரித்து கொண்டேன். அப்ப நான் நீதிமானா இருப்பதனால, நான் நீதியின் கிரியை செய்வதனால நீதிமான் கிடையாது. தேவன் எனக்கு நீதிமான் இதை தரித்து கொண்டதுனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். நீதிமான் கிடையாது, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன். அப்ப நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கனால நான் வந்து நீதியின் கிரியையும் செய்யறேன். அப்ப இந்த செய்கை வந்து நான் யாருன்றதை டிஃபைன் பண்றதுக்கு அதுல வந்து மாறலாம். அப்ப எனக்கு அந்த அறிவு வர நான் வந்து இப்ப நான் வந்து ராஜா வீட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ராஜா வீட்டுல எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, உட்காருவாங்கன்றது நாளுக்கு நாள் நான் கத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்னுடைய பழைய பிச்சைக்கார லைஃப் உள்ள இருக்குன்னா அதுவும் வந்து அந்த நான் இனி பிச்சைக்காரன் கிடையாது, நான் என்ன ராஜாவா மாத்திட்டாங்க. ஆனா அந்த செய்கைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால களைய முடியும். ஏன்னா அது என்னோட இதுலயே ஊறி இருக்கு. ஏன்னா நம்ம மாம்சத்துலதான் இருக்கும், இன்னும் நம்ம மறுரூபமாக்கப்படல. நம்மளுடைய மாம்சம் வந்து பாவத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப அந்த செய்கைகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப நான் நிறைய ராஜானுடைய குணாதிசயங்கள், அவங்க எப்படி நடப்பாங்க, நடை உடை பாவனை எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நான் செயல்படும் போது நான் வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா நாள் போக்குல குறைச்சிக்கிட்டே வர முடியும் என்னால. சோ அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் தான் இதுவே தவிர, நான் இப்ப ராஜா வீட்டுல இருக்கிறதுனால நான் ராஜா கிடையாது. என்ன ராஜா வாக்கிட்டனாலதான் நான் ராஜா வீட்டுல இருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் நடக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரியுது அந்த செய்கைகள் எப்படி மாறுதுன்னு? சோ அப்ப இந்த அறிவு தான் வந்து என்னன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கும். தேவனுக்குள்ள நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு வந்து என்னதுன்னா, நான் ராஜா வீட்டுல இருக்கிறேன், என்ன ராஜா வாக்கிட்டாங்கன்றதுதான். அப்ப அந்த உணர்வு வந்த பிறகு இனி நான் ராஜா மாதிரி உணரணும்னா அதுக்கான பரிபூர்ண அறிவு எனக்கு வேணும். அது வேத வாக்கியத்துல இருந்து கரெக்டா நம்ம படிச்சு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது, நம்ம யார் வேதத்தின் படி, நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரு, நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நம்ம யாரு அப்படின்றது நம்ம தெரியும் போது நம்ம ராஜாவாவே நடக்க ஆரம்பிப்போம். புரியுதா உங்களுக்கு? அந்த அறிவு அடையும்போதுதான், அந்த அதுக்கு உணர்வு வரும்போதுதான். என்ன பிரதர் சொல்லுங்க திரும்ப? அதுக்கான பூர்ண அறிவு அடையறதுக்கு நாளுக்கு நாள் அந்த அறிவு அடையணும் இல்லையா? இப்படி இருக்கிற இந்த செய்கைகளை முன்னாடியான இருக்கு, அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வரணும் இல்லைங்களா? ஆமா, அது வந்து சும்மா வந்துடாது. அதனாலதான் வந்து பூரண அறிவு அடையணும்னா அது இன்னொரு டாபிக் வச்சிருக்கிறோம், எப்படி பூரண அறிவு அடைய முடியும் அப்படின்ட்டு. ஸோ வேத வாசிக்கிறது இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி வரும்போது அந்த காரியத்தின் மூலமாக நம்ம பூரண அறிவுக்கு அடையும் போது அது வந்து நமக்கு ஃபைனலா எப்ப நம்ம வந்து பழைய மனுஷனுடைய செய்கைகளை முற்றிலுமா கலைந்து போட முடியும்னா நம்முடைய மரணத்துலதான். அது வரைக்கும் நம்ம மாம்சமா இருக்கும். பவுலும் வந்து ரோமர் 7வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தோம்னா அவர் வந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து ரோமர்ல எழுதுறாரு. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ முடிச்ச பிறகு அவருக்குள்ளேயும் போராட்டம் இருக்கு. அப்ப அந்த ஏன் அந்த போராட்டம் இருக்குன்னா, நம்ம ஆண்டவர்களுடைய பிள்ளை ஆகும் போது, கிறிஸ்துவின் சரீரமாக சபை அங்கமாகும் போது நம்மளுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, நம்ம தேவனுக்குள்ள முத்திரிக்கப்பட்டிருக்கோம். இந்த 2 விஷயமும் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மாம்சம் வந்து மறுரூபமாக்கப்படல.
மாம்சம் அப்படியேதான் இருக்கு, பிசிக்கல் அப்படியேதான் இருக்கு. மண்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த சபிக்கப்பட்ட மண்லயும் இந்த சபிக்கப்பட்ட பூமிக்குள்ளேயும் தான் நம்ம இருக்கிறோம். அது ரெண்டும் தொடர்புடையது எதுனா நம்மளுடைய மாம்சம். ஏன்னா மாம்சத்தை மண்ல இருந்து தான் எடுத்தாரு. அப்ப இந்த மாம்சம் நம்ம உடம்புல நம்ம இந்த இது கவர் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து பழைய மனுஷனுடைய செய்கைகளுடைய ட்ரேசஸ் அந்த வடுக்கள் அது வந்து நம்மள தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப அதனாலதான் பவுலே அந்த போராட்டத்துக்கு உள்ள வராரு. நம்ம வந்து அந்த இதுல இருந்து எப்ப நமக்கு இது வரும்னா, ஒண்ணு உயிர்த்தெழுதல் டைம்ல, இல்லைன்னா நம்ம மரிக்கும் போது அது முடிஞ்சிடும். நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல இந்த மாம்சத்திற்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த மாம்சத்துல இருந்து நம்ம விடுதலையாக்கப்படும் போது அந்த டைம்ல வந்து அதுக்கு மேல பாவம் நம்மள மேற்கொள்ளாது. அப்ப அது வரைக்கும் அந்த போராட்டம் வந்துட்டே தான் இருக்கும். ரைட். வேற யாருக்காவது ஏதோ கேட்க? இல்ல, இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஜோஷுவா கேட்டது நல்லது. இது வந்து புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான் பல விதமான போராட்டங்கள் நமக்குள்ள வருது. இந்த நம்ம வந்து எப்படி பரிபூர்ணமாகிறோம், எப்படி நாம வந்து ஏற்கனவே தரித்து கொண்டிருக்கிறோன்ற காரியங்கள் வந்து முடிஞ்சா இன்னும் ஒரு தடவை கூட நம்ம இன்னொரு நாள் பேசணுங்க ஐயா. அவர் வந்து கிறிஸ்டின் தான், ஒரு பையன் ஒருத்தன். ஆனா கொஞ்சம் கேரக்டர்ஸும் சரியில்லை. கூட பைபிள் ஸ்டடிஸ் படிச்சா போல ஈவினிங் எல்லாம் தண்ணி அடிக்கிறது அந்த பழக்கம் இருந்தது. உன்னுடைய கிரியைகள் எல்லாம் சரியில்லையே, சர்ச்சுக்கு போற, ஆனா உன்னோட நடக்கைகள்லாம் சரியில்லைன்னு கேட்டா அவர் வந்து ஏன் நீதியை பார்க்கல, குமாரோட நீதி தான் பாக்குறாரு, அதனால நான் எப்படி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி பேசினாரு ஐயா அவர். அது ரொம்ப கரெக்ட் தான் ஐயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, ஒருத்தர் வந்து நான் அவருடைய இதுக்கு நான் பதில் சொல்றேன் கேளுங்க ஐயா. இப்ப அவர் ஒரு சாதாரண ஒரு ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்காருயா. ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கிறவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்டாலின் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிடுறாருயா. மினிஸ்டர் ஆன உடனே அவர் வெள்ளை இது போட்டு கார்ல போகும்போது அந்த ஒரு இதுல வருவாரா, இல்லாட்டி இன்னும் ரிக்ஷாக்காரன் மாதிரி ருங்கி கட்டிட்டு போவாரா? ஐயா, தன்னை வந்து மினிஸ்டர் ஆனா அந்த மினிஸ்டருக்கு ஏற்ற தகுதிக்கு அவர் மாத்திக்கிறாரு இல்லையா? வெள்ளை சட்டை, அப்புறமா அந்த வெள்ளை வேஷ்டி, அதுக்கப்புறமா சென்ட் அடிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு அந்த ஒரு ஸ்டைல் மாறிடுது இல்லையா? உலக பிரகாரம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லையா, அவங்களுக்கு கிறிஸ்தோ இது எதுவுமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு தகுதி வந்த உடனே அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே மாறிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய ரவுடியா இருந்தவங்க, புரியுதுங்களா? ஆனா அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கு. இவர் வந்து இந்த மாதிரி சொல்றாருனாக்கா, இல்ல என்னோட குமாரனுடைய தகுதி தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு காரணம் என்னன்னாக்கா, ஒண்ணு அவர் வேதத்தை புரிஞ்சிக்கல. அவர் வேதத்தை வாசிப்பாரு, ஆனா வேதத்தை புரிஞ்சிக்க மாட்டாரு. ரெண்டாவது, அவர் படிச்ச கல்லூரிகள்ல வந்து, நீங்க கூட தான் படிச்சீங்க, கல்லூரிகள்ல எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்றத உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அதனால அதை வச்சு நம்ம வந்து பண்ண முடியாது. ரெண்டு தப்பு இருக்கு. ஒண்ணு அவருக்கு கத்துக் கொடுக்குற இது, ரெண்டாவது இவருடைய எஃபர்ட் புரிஞ்சுக்கிறது. இதே இவர் வந்து நான் வந்து இந்த குமாரனுடைய தகுதியை தான் பாக்குறேன், நானு என்னுடைய தகுதியை பார்க்கல அப்படின்னு சொல்ற அவரு நாளைக்கு மினிஸ்டர் ஆயிட்டாருனாக்கா அந்த மாதிரியா நடப்பாரு? அதுதான். சரிங்களா? ரெண்டாவது இதுல இன்னொரு ஒரு விஷயம் பிரதர். ரெண்டாவது அவர் நீங்க சொன்னீங்க இல்லையா, முக்கியமானது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவனுடைய கிருபையை புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு மேற்கொண்டு இந்த காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு மனசு வராது. இப்போ நம்ம அதிகமா நேசிக்கிற ஒருத்தர் வந்து நம்ம யார அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அந்த அன்புனால சரி அன்புல கட்டி போட்டாங்கன்னு வாங்க, அன்புக்காக சரி ஓகே இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் அவங்க மற்றவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அந்த ஒருத்தர் சொன்னா கேட்கறாங்க அப்படின்னா அவங்க மீது உள்ள அன்பின் நிமித்தமா. அப்ப அந்த மாதிரி இவர் வந்து இது தவறு, அதாவது தவறு இந்த சென்ஸ் வந்து உடலுக்கு ஆரோக்கியம், சாட்சி கெடும். ஏன்னா வந்து 4 பேர் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுற மாதிரி இருக்கும். ஒரு சிறியவனாகிய ஒரு விசுவாசி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு இடரலான ஒரு பங்கா இருக்கும். அது என்னடா இவரும் கிறிஸ்தவன் சொல்லிட்டாரு, ஆனா பார்ல வந்து உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது புதுசா வர விசுவாசிக்கு வந்து அது சாட்சிக்கு, அவருடைய வளர்ச்சிக்கு இது பிரச்சனையா இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அது தவறு. இப்ப அவர் வந்து ஒரு வயிற்று வலி இருக்குன்னா இவரே சொல்றாரு, பவுலே வந்து தீமோத்தேயுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோன்றது. அது தமிழ்ல திராட்சை ரசம் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒயின் தான். அது கொஞ்சம் ஒயின் எடுத்துக்கணும், ஏன்னா அதுக்கு வந்து அந்த பெயின் கில்லருக்கு கொஞ்சம் வயிற்றுக்கு ஆறுதல் கொடுக்கும், இது கொடுக்கும்ட்டுன்னு. அப்ப அது வந்து மற்றவர்களை இடரல் பண்ணல. அப்ப அந்த ஒரு வசனம்
கொரிந்தியர்ல வரும்னு நினைக்கிறேன். அதாவது உன் சகோதரனுக்கு இடரலா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ அதை செய்யாத. நீ ஈவன் அந்த விஷயத்துல பார்த்தோம்னா தண்ணி அடிக்கிறத பத்தியே சொல்லல, சாராயம் குடிக்கிறத பத்தியே. மாமிசம் சாப்பிடுறதோ இல்ல எந்த உணவு சாப்பிடுறோமோ நம்ம சாப்பிடுற அந்த உணவு வந்து இன்னொரு விசுவாசிக்கு, விசுவாசத்துல இருந்தா இருக்கிற ஒரு விசுவாசிக்கு இடரலா இருந்துச்சுன்னா அதை நீ செய்யாதன்றாரு. அப்படி இருக்கும்போது இப்ப நான் வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டியில உள்ள உட்கார்ந்துகிட்டு நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நீ அதுல இருந்து வந்தவரும் இருக்கிறார் ஒரு மீட்டிங்ல, கிறிஸ்தவங்கன்னா வந்து எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கறி போடுவேன் இல்ல இந்த கறி போடுவேன் இந்த ஒரு கறியை போடுறோம் அப்படின்னா அவருக்கு வந்து அங்க சாப்பிட முடியாம நெருடலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சின்னதுல இருந்தே சாப்பிட்டது கிடையாது. அவர் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்காரு, ஒரு பலவீனம் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா இதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்குமோ, இல்ல பொட்டெல்லாம் அழிக்க வேண்டியிருக்குமோ, நம்ம திரும்ப ரிட்டர்ன் போயிடலாமா அப்படின்னு அவர்களுடைய விசுவாசத்திற்கு அது பலவீனப்படுத்துது அவருக்கு வளர்றதுக்கு. அந்த டைம்ல நம்ம பொட்டு வைக்கிறதை அழிக்க சொல்றதும் சரி, இல்ல மாட்டுக்கறி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்றதும் சரி, இல்ல குடிக்கிறதும் சரி, எல்லாமே ஒரே சமமான நிலையில தான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வயிற்றுக்குள்ள போய் வெளியே வந்துட போகுது. எல்லாம் வெளி தோற்றமானது. இத்தனைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி படிச்சவர் தான் பிரதர். அவர் எனக்கு ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ போட்டுட்டு அப்ப என்ன இப்படி கேக்குறீங்க இல்லையா, அப்ப நீங்க பாவம் செய்யாத வாழுங்களா என்ன கேட்டாரு அவரு. அப்ப நீயே பாவம் செய்யறன்னு சொல்ல கன்ஃபார்மா சொல்ல முடியல. இல்லையா பாவம் செய்ய இருக்குது, ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம பூரணப்பட்டு வரும் அப்படிலாம் இருந்தது. என்னையே பாவம் செய்ய என்ன மடக்கிறீன்னா நம்ம பர்ஃபெக்டா வாழ முடியாது, அதனால எப்படி இருந்தாலும் எதிர்த்துட்டு போலான்ற மாதிரி அவர் கேட்டாரு. என் கூட ரெண்டாவது இப்ப இந்த சரீரத்துல நமக்கு அந்த பாவம் செய்யறாங்க இல்லையா, சோ ஒண்ணு அந்த பாவம் வந்து என்னன்னா மற்றவர்களுக்கு இடரலா இருக்கு அப்படின்னா அது செய்யற எல்லாமே பாவம் தான். பீஃப் சாப்பிடுறதும் அந்த டைம்ல வந்து அது தப்பாதான். பாவம் என்பது என்னன்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறோம், எதை செய்யணுமோ அதை செய்யக்கூடாது செய்யாம இருப்போம். இதுதான் பாவம், மிஸ்ஸிங் த மார்க்னுவாங்க. சின்னுன்றது வந்து நியாயப்பிரமாணத்தின் மீறுதல்னா நீ எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருப்போ அதை மீறிட்டீங்கன்னா அதான் பாவம். அப்ப பைபிள்ல வந்து புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஒருத்தருக்கு இடரலா இருக்கு, அவங்க விசுவாசத்துல வளர்றதுக்கு இடரலா இருக்கு அப்படின்னா அதை செய்யாத அப்படின்றது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி உள்ள வராங்க சர்ச்சுக்குள்ள, நீ கிறிஸ்டின் ஆயிட்டீங்கன்னா பொட்டு அழி அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அது வந்து இடரலா இருந்துச்சுன்னா, அவங்களே விருப்பப்பட்டு அழிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களுக்கு இடரலா இருந்து அதனால அவங்க விசுவாசத்துல வளர முடியாம போகுது அப்படின்னா அது வந்து நம்ம சைடுல தவறானது. இது அந்த மாதிரிதான் இந்த இது. ஆமா சொல்லுங்க. அதனால வந்து இப்ப லிட்டரலா வந்து குடிக்கிறது பாவமா இது பாவமானா, குடிக்கிறது எந்த அளவுக்கு தவறானதோ அதே மாதிரி அது ஏன் தவறானதுன்றத பாக்கணும். குடிக்கிறது ஏன் தவறானதோ பைபிள்ல வந்து குடி வெறி ஆகாதுன்னு இருக்கு. அப்ப குடிச்சு வெறித்து ஆகாது அப்படின்றது இருக்கு. ரெண்டாவது குடிக்கிறதுக்கு வந்து கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைந்த போது ஏசு கொடுத்தாரு. கல்யாணத்துல வந்து யாருமே வந்து ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிற காலம் கிடையாது அது. அப்ப லிட்டரலா வந்து அது வந்து ஒரு வைன் வந்து நல்ல ஒயினை வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, பழைய ஒயினை. அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுப்பாங்க ஒயினை. ஆனா ஏசு கிறிஸ்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒயினோட ரெண்டாவது கொடுத்த ஒயின் நல்ல ஒயினா இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு. அப்ப அந்த கலாச்சாரத்திலேயே அது இருக்கு அந்த குடிக்கிறதுன்றது வந்து. அப்ப குடிக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது. அதனால யாருக்காவது இடரலாவதா, விசுவாசத்துல வளர்ற ஒரு விசுவாசிக்கு புது விசுவாசிக்கு அது இடரலாச்சுன்னா அதை செய்யக்கூடாது. அது வந்து குடிக்கிறதா இருந்தாலும் சரி, மாட்டுக்கறி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே சமமான நிலையில தான் இருக்கு அந்த இது. ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு அறிவுனால நம்ம மாறுறோம். ஆனா நம்மளுடைய ரட்சிப்பு வந்து we are complete in Christ. இந்த இதுலயே வந்து இன்னும் வர்ற வாரத்துல இந்த மெசேஜ்லயே வந்து நம்ம அந்த மாதிரி பாவம் செய்யும் போது என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பாக்குறோம். இந்த இதுல வரும், இனிமேல் தான் வரும் இது. ஓகே சரி பிரதர், 7:20 ஆயிடுச்சு. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது ஆட் பண்றதுன்னா ஷேர் பண்ணிட்டு இந்த 5th பாயிண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுதான் என்னது, நம்ம வந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ணாததுனால இந்த டாபிக்கை எடுக்காம இருந்தோம். ஏன்னாக்கா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு கோர் அண்டர்ஸ்டாண்டிங் இது கொடுக்கும். இந்த பைபிள் ஸ்டடி இருக்கீங்களா, கிரைஸ்ட் அண்ட் டிஓசி அப்படின்றது வந்து ரொம்ப கோர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஜோஷ்வா நீங்க வரலன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்கை வந்து ஒரு ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கு ஜோஷ்வா. அது தயவு செய்து நீங்க கேளுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. கேட்டுட்டு இதனுடைய அந்த இதையோ அன்னைக்கு வந்து என்ன எடுத்தோமோ அதுக்கான அந்த இது கூட வந்து பிக்சரும் அனுப்பிச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்து பாருங்க நீங்க.
பார்த்து நீங்க ஜோஷுவா மட்டும் இல்ல மத்தவங்களும் அதை பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுங்களேன். ஒரு வாரம் ஃபுல்லா இருக்கு. அதை வந்து ஏன்னா இது வந்து நம்மளுடைய இது ரட்சிப்பை குறித்த காரியம் இல்லை. இது ரட்சிப்புக்கு மேல எப்படி ஒரு தைரியமான ஒரு சந்தோஷமான ஒரு மன அமைதியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றது, ரிலேஷன்ஷிப் அது எப்படி நாம வந்து அந்த அந்த லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அப்போ இந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனாக்கா அதுல என்ன உங்களுக்கு ஒரு ஒரு நான் என்னுடைய லைஃப்லயும் பிரதர் லைஃப் பார்த்தது என்னன்னாக்கா, கர்த்தர் எங்க கூட இருக்கா, கர்த்தர் நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறார், நமக்கு கர்த்தர் அதை பத்தி மத்த எந்த ஒரு காரியத்தை பத்தியும் பயப்படவே மாட்டான். ஒரு அசாதாரணமான தைரிய வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்கா உன் கஷ்டங்கள்லாம் போவோம், உன்னுடைய பண பிரச்சனைகள்லாம் போவோம்ன்ற அது ஒரு பெரிய பொய். ஆனா பண கஷ்டங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கான மன பக்குவத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுக்குறாங்க. ஆனா பிரச்சனைகள் போல மற்ற பிரச்சனைகள் போல மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு, பவுலுடைய வசனம். அப்போ இதுல இல்ல, those who live a godly life in Christ will have persecution. இது தீத்துல இல்ல பிரதர், அது இருக்கு. சோ ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் போவாது இருக்குல்ல, ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா அந்த ப்ராப்ளம்ஸை மேற்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கர்த்தர் எப்ப கொடுக்கிறார்னா, அவர் நமக்கு செஞ்ச காரியங்களை நாம புரிஞ்சிக்கும் பொழுது, தெள்ளம் தெளிவாக நாம புரிஞ்சிக்கும் பொழுது அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, அம்பானிக்கும் பிரச்சனைகள் உண்டு, சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா ஒரு கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருடைய கிருபையை புரிஞ்சுக்கிட்டவருக்கு அம்பானியை விட அந்த பிரச்சனைய தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும், அதை மேற்கொள்ள முடியும். அதுலயும் ஒரு மன ரம்யம் இருக்கும். அந்த உங்கள் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிலிப்பியர் 6:4, உங்களுக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு தேவன் கொடுப்பாருன்றது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்துவுக்குள் மேற்கொள்ளுமா ஆட்கொள்ளும் அப்படின்னு. சோ அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அதனால முடிஞ்ச மட்டும் 4:7 வராது, வேற 6:4 வரும். பிலிப்பியர் 4:7 ஓகே. 4:6:7 ஓகே. 6:7 ரெண்டுமே 6:7 ஓகே. அதான் அந்த 6:4 எனக்கு இதுவாயிடுச்சு. ஓகே. அப்போ சில நேரங்கள்ல உங்களால வர முடியலன்னா கூட பரவாயில்ல, அது இது மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாரம் இருக்கு, அந்த இதுல வந்து தயவுசெய்து ஒரு தடவை இல்ல 2 தடவை இதை போட்டு கேட்டு, எனக்கா இதை ரெக்கார்ட் பண்ணி பிரதர் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக இன்னொரு பிரதர் வந்து எத்தனை ரூபாய்க்கு 6,000 ரூபாய் பிரதர் அந்த இது வாங்கி கொடுத்தது. ஒருத்தர் 6,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்காரு ஃப்ரீயா. இன்னும் ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்றாரு இந்த ஜூம் மீட்டிங் வந்து 1500 ருபீஸோ என்னமோ இதுக்கு அவர் பே பண்ணி கண்டினியூஸா நடக்கிறதுக்கு. இல்லைன்னா 40 நிமிஷம் தான் நம்ம ஃப்ரீயா பண்ண முடியும், அப்பப்போ நம்ம மாத்திட்டே இருக்கணும். அதனால வேற ஒருத்தர் வந்து நமக்கு இந்த ஜூம் மீட்டிங்கை ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாரு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க எப்போ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு, இந்த ப்ரோக்ராம்ஸும் இதை மட்டும் பண்றதுக்கு ஒரு 6,000 ரூபாய்க்கு வந்து ஒரு பிரதர் வந்து இது அனுப்பிச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு பல விதமான வழிவாசல்களை தந்தார். இது வேணும்னு சொன்னாக்கா உடனே இதுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், எந்த வித ஒரு இதுவும் இல்லாம. அதனால அவங்களுக்கும் நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்றோம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம முடிஞ்ச மட்டும் நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளவுதான் பிரதர். வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்றதா இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. முக்கியமா டவுட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சோன்னா அவருக்கும் அந்த நினைவுகள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னீங்க. போயிட்டு இருக்கோம் இல்ல, போயிருச்சு வசனத்தின் அடிப்படையில போயிடுச்சு.
ஆனா இப்ப நிறைய பேர் வந்து ஆண்டவர் வந்து பாதாளத்து இறங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணாரு, அங்க மரித்தவங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்றாங்களே அது. அது வந்து எதனுடைய அடிப்படையில பிரசங்கம் பண்றாங்க? வசனத்தின் அடிப்படையில இல்லையா? அந்த காரியத்தை பத்தி பிரதர் இப்ப பேசலாமா இல்லாட்டி? ஏன்னா இல்ல பிரதர், அது பேதுருல இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கூட அது, ஏன்னா அதுக்கு வசனம் எடுத்துட்டு நம்ம பேசலாம். ஆமா, இப்ப வந்து எடுத்தோம்னா ஏற்கனவே டைம் 7:30 ஆயிடுச்சு. அது ஆரம்பிச்சோம்னா 8 கிட்ட போயிரும். 8-9 மணி ஆகும். 1 மணி நேரத்துல முடிக்க முடியாது. ஏன்னாக்கா அது வந்து வசனத்தின் அடிப்படையில சொல்றாங்க. ஆனா அந்த வசனத்தினுடைய இது வந்து காரியம் நம்ம வேற ஒரு தடவை பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம ஒரு மைண்ட் மேப் போட்டு நாங்க இது பண்ணிட்டோம். ஓகே சார். ஏன்னா இது வந்து டக்குன்னு எடுத்து ஒரு வசனத்துல இருந்து புரிய வைக்க முடியாது. இதை வந்து இந்த மைண்ட் மேப் மாதிரி போட்டுட்டு காமிச்சாதான் அது புரியும். ஓகே. ஒரு தடவை நாங்க மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும். மைண்ட் மேப் போட்டுருப்போம். சரி, ஓகே. செக்அப். வேற ஏதாவது? கண்மணி அப்பப்ப வந்துட்டு போனாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெஸ்ஸி வந்துட்டு ஜெஸ்ஸி இருக்காங்க, கண்மணியும் இருக்காங்க. கண்மணி நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல இருந்தே உட்கார்ந்து வெரி குட். ஜோஷுவா வந்திருக்கிறாரு, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அண்ணன் அக்காவும் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு இது எல்லாத்தையும் இது பண்ணும்போது. அக்காவுக்காக வேண்டி ஜெபம் பண்ணணும், பிரதருக்காக வேண்டி, பிரதர் சாமுக்காக வேண்டி ஜெபம் பண்ணிங்க. அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவரு வந்து வெளியில வந்து இன்னைக்கு அந்த சைனஸ்ல இருக்கிற கொஞ்சம் ரத்தம் கட்டி இருந்ததெல்லாம் வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதனால அவர் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்ததுனால அவரு பேசினாரு. இன்னைக்கு நடுவுல என்னையும் பேச சொன்னாரு. இருந்தாலும் அவர் அளவுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம 2 பேரும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆமா, அதனால வந்து அவருக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. வேற யாருக்காவது ஏதாவது ஸ்பெஷல் பிரேயர்? தம்பி வில்லியம் வந்து இப்ப வந்து காலேஜ் போறாரு, அவருக்காக வேண்டியும் ஜெபம் பண்ணீங்க. அவருக்கு ஒரு வாலிப வயசுல வந்திருக்கிறாரு வில்லியம் சார். இப்போ நம்ம லைஃப்ல இப்ப நான் இப்போ ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இறக்குறது வரைக்கும் அவன் லைஃப்ல நடக்கிறது வந்து ஆண்டவருடைய திட்டத்துல இருக்கா, இல்ல நடுவுல ஏதாவது மாற்றங்கள் ஆண்டவர் பண்ணுவாரா? இது வந்து பிரதர், நம்ம நிச்சயமா இந்த இது ஒரு டாபிக் எடுக்க போறோம். ரிகார்டிங் த ஃப்ரீ வில். நமக்கு சுய சித்தம் இருக்கா, இல்ல தேவன் வந்து இது பண்றாரா என்ன அப்படின்றத வந்து, ஏன்னா இப்ப இது நீங்க கேட்ட கேள்விகள்லாம் வந்து குரூப்ல எல்லாருமே கூட திங்க் பண்ணட்டும். பட் நம்ம இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு இதுல இப்படி கேட்ட உடனே பதில் சொல்றது கிடையாது. இந்த வில் ஆஃப் காடு, வில் ஆஃப் மேன், நமக்கு நடக்கிறது எல்லாமே என்ன இது? மேன் ஹாஸ் அ ஃப்ரீ வில். மனுஷனுக்கு சுய விருப்பம் இருக்கா அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம டோட்டலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது தனி டாபிக்காவே இருக்கு, நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ணலாம் பிரதர். இந்த ஃப்ரீ வில் பத்தி சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். ஆனா பிரேயரால மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம பிரேயர் பண்றதுனால மாற்றங்கள் வருமா லைஃப்ல? ஆமாம்பா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வரும். வரலன்னு சொல்லல, கண்டிப்பா வருமா, டெஃபினட்டா வருமா, சீக்கிரத்திலே வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையில நம்ம இன்னும் நிறைய விஷயம் தெளிவு பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம சொல்றதே வந்து நிறைய இடத்துல வந்து என்னையும் பிரதரையும் வந்து அந்தி கிறிஸ்துவாவே மாத்திட்டாங்க. ஏன்னா அவங்க பாரம்பரிய டீச்சிங்ல இருந்து நம்ம வேற ஒரு விஷயத்த சொல்லுவோம். எங்க வீட்டுக்காரும் அந்த லைன்ல வராங்க. இல்ல, அவர் வந்து பர்ஃபெக்டா ஆகிட்டு இருக்காரு. அவர் அந்தி கிறிஸ்து பட்டத்துக்கு வந்து அவர் வந்து இப்ப காட் ஆண்டவரோட பார்வையில அவர் வந்து கரெக்டா வராரு. ஆனா மனுஷாலோட பார்வையில வந்து அவர் அந்தி கிறிஸ்துவா மாறிட்டு வராரு. இல்ல, உண்மையிலே அதாவது பிப்ளிக்கலா பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம எடுத்து நம்ம அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, முதல் நமக்கு தர்றது வந்து புரட்டர்களும் வேத புரட்டர்களும் பொய்யர்களும் அந்தி கிறிஸ்துவம் அப்படின்ற இது வந்து முடிஞ்சிரும். ஸோ அது தனியா இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, இந்த ஒரு நீங்க கேட்டீங்க இல்லையா, பிரேயர் மூலமா மாத்த முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது டோட்டலா வந்து இந்த 6000 வருஷத்துல உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, எப்படி ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுது. ஸோ
ஸோ இந்த பல காரியங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி அடுத்த சீக்கிரத்திலேயே வந்து அடுத்த ஒரு இதுல வரும், நம்ம பைபிள் ஸ்டடியில பண்ணுவோம். ஏன்னா முக்கியமா ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மனிதன் ஏன் பாவம் செய்தான் முதல் விஷயம். அவனுக்கு ஏன் பாவம் செஞ்சான், அதை செய்யாம இருந்திருக்கலாமா, செய்யாம இருந்திருந்தா எல்லாமே மாறி இருக்குமே. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அவன் இப்ப மனிதன் வந்து தன்னுடைய சுய இஷ்டத்தினால அந்த பழத்தை தின்னு இதாயிருச்சா, இல்ல அது வந்து அவன் சாப்பிடாம இருந்திருந்தானா வேற மாதிரி மாறி இருக்குமா, எல்லாமே இன்னைக்கு ஏதேன் மாதிரியே இருந்திருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே ஏதேனாவே இருக்க போகுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக எதுக்காக அடிக்கணும்? அப்ப ஏற்கனவே அவருக்கு தெரியுமா மாற போறாங்கன்ட்டுன்னு. இப்படி பல காரியங்கள் இருக்கு. சோ இது எல்லாமே வந்து நம்ம எந்த டாபிக்ல பார்ப்போம்னா, தேவனுடைய சித்தம் அண்ட் டூ மேன் ஹாஸ் அ ஃப்ரீ வில். மனிதனுக்கு சுய சித்தம் இருக்கா, சுய விருப்பம் இருக்கா, சித்தம் இல்ல அது இருக்குன்னா அப் டு வாட் லெவல், எந்த அளவுக்கு மனுஷனுக்கு ஃப்ரீ வில் இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோமா, அந்த இதுல வரும் இதெல்லாம். சரிங்க சார். ஓகே சார். உங்களுக்கு வந்து உங்களுடைய திங்கிங்க வந்து டிக்கல் பண்ண கிளறி விடணும்னாக்கா ரோமர் 11:20-32 ஒரு தடவை வாசிச்சுட்டு அது என்ன சொல்றாருன்னு யோசிச்சு பாருங்க. ரோமன் 11:32 வாசிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது. அதுவும் ரோமர் 8:20 வாசித்தாலும் தூக்கம் வராது. 8:20 ரோமர் 11:32 வாசிச்சு நீங்க வந்து அதை வந்து அதாவது இது வந்து இந்த வசனம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டூ ஏர்லியரா இருக்கும். இன்னும் நம்ம நிறைய பேஸ் படிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் இந்த வசனம் வந்து வேதத்துலதான் இருக்கு. எழுதப்பட்ட காலத்துல இருந்து பவுல் எழுதினதுல இருந்து ரோமர்ல அந்த வசனம் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுல இருந்து வாசிச்சுட்டு என்ன தோணுது அப்படின்றத நீங்களே, ஏன்னா எல்லாரும் ஸ்டடி பண்றதுக்கு தேவன் தான் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம கரெக்டா படிக்கிறோமான்றது 32 எழுதிட்டு பவுல் வந்து 33 எழுதுறா, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானமும் அறிவும் என்பவைகள் ஆழம் எவ்வளவா இருக்குதுன்னு அவரே ஆச்சரியப்படுறாரு. 32 ஐயோ இப்படியா அப்படின்றாரு. அப்ப அவருக்கு அந்த வெளிப்படுத்தல் வருது. 32 படிச்சு அவர் எழுதி முடிச்ச அடுத்த நிமிஷமே ஓ இப்படி இவ்வளவு ஆழமான அறிவா அப்படின்பாரு. ஆனா நீங்க 32 வாசிச்சீங்கன்னு வச்சுங்களேன், என்ன இவ்வளவு மோசமான ஒரு வசனமா இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. குறிச்சுங்க ரோமர் 11:32 ஒரே ஒரு தடவை வாசிங்க. 32 இவர் வாசிங்க தம்பி. எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். யார் அடைத்து போட்டார்? யாரை அடைத்து போட்டார்? யாரை அடைத்து போட்டார்? எல்லாரையும் அடைத்து போட்டார். எதுக்காக அடைத்து போட்டார்? எதுக்குள்ள? கீழ்ப்படியாமைக்குள்ள. எதுக்காக அடைத்து போட்டார்? எல்லார் மேல இரக்கமா இருக்கு. எல்லார் மேல இரக்கமா இருக்கிறதுக்காக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார். அடுத்த வசனம் படிச்சு பாருங்க. அடுத்த வசனம் தேவனுடைய ஐஸ்வர்யம். அவ்வளவு மெதுவா சொல்லாதீங்க அப்படின்னு அந்த ஆச்சரியம். அது தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தனைகளை அறிந்தவன் யார்? அவருடைய ஆலோசனைக்காரனா இருப்பவன் யார்? இந்த எக்ஸ்பிரஷனே எதுக்குன்னா அந்த 32வது வசனத்துக்கு எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்ன்னு இருக்கு இல்லையா, கிருபையை காட்டுறதுக்காக. அந்த ஒரு ஞானத்தை குறித்து சொல்லும் போது ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, அந்த புரிதல் அவருக்கு வந்த பிறகு. ஆமா ஆமா. இத ஒரு இது 8:20 இந்த 8:20 வந்து படிச்சுட்டு நான் இத வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் பைபிளே தொடாம இருந்தேன் நான் ஒரு வாரமா. ஐயா ஆண்டவருக்கு தெரியும் இவரு லூசிபரும் பாவம் பண்ணுவான், ஆதாமும் பாவம் பண்ணுவான்னு ஆண்டவருக்கு அவர் திட்டத்துல முன்கூட்டியே தெரியும் நினைக்கிறேன். இல்ல தெரியும்ன்றது வேற, நம்ம இது வேற அடுத்த இதுல இருக்கும். இந்த வசனம் நீங்க 8:20 அது இப்போதைக்கு வந்து நீங்க சும்மா வாஸ்து வேணா பாருங்க. நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஆழமான வசனம். 8:20 வேணா யாராவது ஒருத்தர் படிங்க. அதென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய படிப்பா படிங்க அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட என்ன பண்ணிருக்காரு? 21 சுய இஷ்டத்தினாலே அல்ல
கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சுய இஷ்டத்தினாலே அல்ல. கீழ்ப்படுத்தினவர் யாரு? கீழ்ப்படுத்தினவர் யாரு? தேவன். தேவனாலே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. இதை நீங்க பொறுமையா வாசி பாருங்க. இதை வந்து நம்ம இப்ப இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த வசனத்தை படிச்சு நீங்க மெடிடேட் பண்ணுங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு வசனமே எங்க 2 பேருக்கும் 1 மாசத்துக்கு மேல ஆச்சு புரிஞ்சுக்கிறது. மேலே இருக்கும்ல பிரதர், 1 மாசத்துக்கு மேலே. உங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பிரதர் இதை ஒத்துக்கிறதுக்கு. கேட்ட உடனே எனக்கெல்லாம் வந்து ரொம்ப மாதிரி இன்ஃபேக்ட் ராட்னி வந்துதான் இதை எடுத்து காமிச்சாரு. அப்ப நான் ராட்னி மெசேஜை கேட்க மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டேன். ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நிறைய நாட்கள் ஆச்சு. இதெல்லாம் ஆழத்தை புரிஞ்சுக்கும் போது எவ்வளோ ஆர்குமெண்ட் எனக்கும் பிரதருக்கும் ஆச்சு. ஒரு பிரதர் கிரண் 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய இதெல்லாம் ஆச்சு. ஆனா கடைசியில எல்லாத்தையும் ஒரு மாதிரி கர்த்தருடைய அந்த 1 Corinthians 10:11 வரும் இல்லைங்களா, அந்த வசனம் எல்லா இதையும் அவருடைய everything which exalteth against godliness, அவருடைய கத்து கொடுக்கறதுக்கு உட்படும் பொழுது தேவனுடைய 2 Corinthians 10:5 வாசிங்க. அந்த 2 Corinthians 10:5 சொல்ற மாதிரி எல்லா வாசிக்கப்பா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ அது என்ன, இது என்ன வசனத்துல எனக்கு என்ன இதுவாச்சுன்னா, தேவன் வந்து ஒரு காரியத்தை கத்து கொடுக்கும் பொழுது நம்முடைய புரிதலுக்கு ஒத்து போகாம தேவனுடைய புரிதலுக்கு நம்ம கீழ்ப்படுத்திக்கணும். நமக்கு சில புரிதல்கள் இருக்கு, அந்த புரிதல்கள்ல தான் அப்படியே ஸ்டபானா நிக்கிறோம். ஆனா வேத வசனத்துல தேவனுடைய வழி நடத்தல் இருக்கும் பொழுது அதுக்கு விட்டுக்கும் பொழுது நாம வந்து உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம். ஆனா மத்தவங்க விட்டு கொடுக்காததுனால அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு அந்தி கிறிஸ்து. இதோ இன்னைக்கு வந்து ராத்திரி 12 மணிக்கு பிரதர் கார்த்திகேயன் ஃபோன் பண்ணி ஒரு இது வந்து மெசேஜ் போட்டு இதெல்லாம் வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய டீச்சிங்னு யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி அவர் போட்டிருந்தாரு. ஏன்னாக்கா அவருடைய பார்வையில அது கரெக்டா இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா சில காரியங்களை வேதத்தை வாசிக்கும் போது அந்த முழுமையான ஒரு இப்ப பாருங்களேன், உங்களுக்குள் இது இருக்குல்ல, கிறிஸ்து எழுந்திருந்தாவிட்டால் நீங்கள் வந்து உங்கள் விசுவாசம் இருந்தா நீங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்து, அந்த வசனத்துல கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அப்படி இருக்கு. ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டால் அப்போ உங்களுடைய விசுவாசம் பொய் இல்லை, நீங்க இன்னும் விசுவாசம் உங்களிடத்துல பாவமும் இல்லை அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நீங்க போயிட்டு யார்ட்டாச்சும் உங்கள்கிட்ட பாவம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களா, உடனே ஓகே ஒரு முத்திரை குத்திடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு தாட் பிரதர், இப்ப நம்ம பார்த்தோம் வசனத்துல இருந்து மரித்தவர்களுடைய நிலைமை என்ன, இயேசு கிறிஸ்து மரிக்கிறாருன்னா அதே நிலைமைக்கு அவர் போயிருக்காரு. இயேசு கிறிஸ்துவா அவரால் உயிர் தெழ முடியாது, ஏன்னா அவருக்கு அங்க மரணத்துல இருக்கிறாரு. அப்ப தேவன் தான் அவர் உயிர் தெழுந்தாருன்னு இத வந்து மற்றவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து தேவன் இல்லையா, அவரே உயிர் தெழ முடியாதா, அவர் ஏன் மரித்து அந்த மாதிரி போகணும்? அப்படி கிடையாது. அவர் வந்து மரித்துட்டு அப்புறம் அவராதான் எழுதிச்சாருன்ற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து வசனத்தை பாக்குறத விட அந்த எமோஷன், வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்றத விட எமோஷன் வந்து அவங்களை ஆட்கொள்ளும் போது சச்சா அப்ப இது தப்பான டீச்சிங்கு, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லலான்னு. ஆனா வசனத்தின் அடிப்படையில மரணம்ன்றதுல வந்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை எடுத்து 4 இடத்துல பைபிள் தெளிவா சொல்லுது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. 10 வசனம் நான் கொடுக்குறேன். 10 வசனத்துல அந்த இது நம்ம 10 வசனம் 15 வசனம் கொடுக்குறேன் நான். சொன்னோம் அப்படின்னா யாராவது வேணா ட்ரையல் பண்ணி பாருங்க. இதை சொன்னோம் அப்படின்னா இது ஒண்ணு தப்பான உபதேசம்வாங்க, இல்ல சரியான புரிதல்வாங்க. அதுக்கு மேற்கொண்டு அவங்களால அதுக்கு பேச முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வகையான டீச்சிங்
அதுதான் உண்மை சத்தியம் அப்படின்றது அவங்களுடைய வித்தாட்டு. அப்ப யார் வந்து வேத வாக்கியம் என்னை மாற்றக்கூடும், வேத வாக்கியத்துல இருந்துச்சுன்னா நான் மாத்திக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டீச்சிங்கை படிக்கவே முடியும். ஏன்னா பாரம்பரியமா கேட்டுக்கிட்டு இருக்க டீச்சிங்ல இருந்து இதுல நிறைய விஷயங்கள் மாறுபடும் போது அப்ப நம்ம வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்மளுடைய வசனத்துக்கு கொடுக்குறோம். வசனம் என்ன இருக்கோ எனக்கு புரியுற அளவுக்கு அந்த வசனம் வந்து எனக்கு ஏற்றுக்கொள்றதுக்கோ டைஜஸ்ட் பண்றதுக்கோ கஷ்டமா இருந்தாலும் வசனத்துல இருந்துச்சுன்னா அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அப்ப அந்த இதுல நம்ம வந்து இது பண்ணி போகணும். ஓகே இதை நம்ம ப்ரே பண்ணிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 7:45 போகுது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் டிராஃபிக்ல இருக்கேன். ஓகே ஓகே பா. டிரைவிங். ஓகே ஓகே. ஜோஷுவா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க ஜோஷுவா. தகப்பனே இவனுடைய நல்ல பிதாவே, பைபிள் ஸ்டடியில அப்பா நாங்கள் பூர்வ அறிவு அடைம்படிக்கு தகப்பனே குமாரனுக்கு ஒத்த சாயலாக எங்களை முன் குறித்திருக்க நன்றி ராஜா. இந்த தோற்றத்துக்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டு தகப்பனே இந்த பைபிள் ஸ்டடி மூலியமாகவும் தகப்பனே நாங்கள் பூரண அறிவாடத்துக்கு எங்களை தகுதிப்படுத்த தேவனால் கூடிய காரியத்துக்காக நடத்துகிற தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ராஜா. பைபிள் ஸ்டடியில கலந்துருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனே இப்போ நல்ல ஞானத்தையும் அறிவடைக்கூடிய அறிவையும் தகவனே தேவ ஞானத்தையும் கொடுத்து தகப்பனே அதன்படி நடக்கவும் சாட்சியாக ஜீவிக்கவும் தகப்பனே எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. ஆமென். கண்மணிக்கும் ஜெஸ்ஸிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி ஆஃப்ல இருந்தும் ஜெஸ்ஸி ஆக்சுவலா இப்ப டிராவல் பண்ணிட்டு